ஹதீஸுகளுடைய சனதுகளை பொறுத்தவரை, அறிவிப்பாளர்களை பொறுத்தவரை 5 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்தால் அது சரியானதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது பலவீனமானது என்பதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு ஹதீஸ் சரியாக இருப்பதற்கு ஆய்வாளர்கள்ட்ட இன்னொரு அளவுகள் என்னென்னா, அது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன இல்லை, சரியான ஹதீஸ் இல்லை. இந்த விஷயம் புதுசு கிடையாது. இது ஆரம்ப காலத்தில் இருந்தே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விதி தான். ஆனால் இதை மக்கள்கிட்ட அவங்க சொல்லாமல் குர்ஆனுக்கு முரண்படுறதுங்கிற ஒரு கோணத்தை பற்றி மக்கள்கிட்ட விளக்காததுனால இப்போ நம்ம சொல்லும்போது சில ஆட்களுக்கு என்ன இருக்குது, இது என்ன புதுசாக இருக்குது, சரியான ஹதீஸ்ன்னு வர சொல்கிறீங்க, அப்புறம் சரி இல்லைன்னு வர சொல்கிறீங்க, சஹீஹான ஹதீஸ்ன்னு வர சொல்கிறீங்க, சரியான ஹதீஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஏன்னா சனது சரியாக இருக்குது, மத்தன் சரியில்லைன்னு இந்த டிஃப்ரெண்ட் விளங்காமல் முரண்பாடு மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், இதை விட்டுருவோம். இந்த ஹதீஸ் கலையை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே இந்த அறிவிப்பாளர் பற்றி சொல்லியிருக்கிறோம். அதிகமான பேர் அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக ஒருவர் அறிவித்தால் அது என்னது, சாது, அதை ஏற்றுக்கிறக்கூடாதுங்கிறாங்க. அதாவது ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்பட்டாலும் ஏற்றுக்கிறக்கூடாதுங்கிறாங்க. அதை எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. பாருங்கள், குர்ஆனுக்கு முரண்படுற விட்டுருவோம். அந்த ஹதீஸு துறையிலே உள்ள விதி என்னன்னு கேட்டால் ஷாதுன்னு ஒன்று இருக்கிறது. ஒரு ஆளுடைய மாணவரில் 10 பேர் ஒன்றை அறிவிக்க, ஒரு ஆள் மட்டும் 11ஆவது வேறு மாதிரி முரண்பட்டு அறிவித்தால் அவருடைய சொல்ல நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போ ஒரு 10க்கு 1, 3க்கு 1ன்னு வந்தால் கூட என்ன செய்யலை, ஏற்றுக்கிறல. முரணாக இருந்தால் ஏற்றுக்கிறல. அப்போ ஒரு ஹதீஸு ஒரு ஆள் சொல்கிறாரு, குர்ஆனை 1,00,000 பேர் சொல்கிறாங்க குர்ஆன்னு சொல்லி, 1,00,000 பேருடைய அறிவிப்பு ஒன்று மாற்றமாக இருக்குது. நல்ல வளர்ந்து அவங்களுக்கு குர்ஆனுக்கு மாற்றம்னா அதுக்கு அர்த்தம் என்ன, 1,00,000 பேர், 1,00,000 கூட இல்லை, அந்த ரசூல்லா காலத்தில் சஹாபாக்கள் 1,00,000 இருந்தால் அவ்வளவு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 1,00,000, 10,00,000, 100,00,000, பல கோடின்னு இன்றைக்கி 110 கோடி மக்களும் அதுதான் குர்ஆனு என்று சங்கிலி தொடராக அதுக்கு அறிவிப்பாளர் வரிசை இருக்குது. செவி வழியாக நம்ம குர்ஆனை நம்மளாக கண்டுபிடிக்கலை, நம்ம ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய ஆசிரியர் சொல்லி தந்தாங்க. இது எங்கே வரைக்கும் போகும், ரசூல்லா காலம் வரைக்கும் என்ன செய்யும், இதுக்கு தொடர் போகும். அப்போ இந்த ஹதீஸ்லேயே ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்படும் போது தவறு தள்ளணும்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் அதை சொல்கிறாங்க. இந்த குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கிற கூட நம்ம சொல்கிறோம்ல, இதை மறுக்கக்கூடிய கூட்டம் என்ன சொல்கிறதுன்னா ஷாதுன்னு ஹதீஸில் இருக்கிறது, இதை தள்ளிடணுங்கிறாங்க. அப்போ ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்பட்டால் தள்ளிடுவாங்களாம், குர்ஆனுக்கு முரண்பட்டால் தள்ள மாட்டேன்னா எப்படி? அது குர்ஆனுங்கிறது இன்னும் அதிகமான அனைவராலும் உறுதி செய்யப்பட்டதில்ல. இது ஒருத்தர் 2 பேர் தானே ஒரு ஹதீஸ் சொல்லணும். 10 அறிவிப்பாளர் இருக்கட்டும் ஒரு ஹதீஸுக்கு. 10 அறிவிப்பாளர் சொன்னாலும் 1,00,000 அறிவிப்பாளரோடு கம்பேர் பண்ணாது என்னது, ரொம்ப கம்மி தானே. அப்போ 1,00,000 அறிவிப்பாளர்கள் இதான் இது குர்ஆன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஒரு 10 பேர் அதுக்கு மாற்றமாக இதை ரசூல்லா சொன்னாங்கங்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூல்லா ஹதீஸை மறுத்த ரசூல்லா மறுக்குன்னு அர்த்தம். குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூல்லா சொல்ல மாட்டாங்க அப்படி அர்த்தம். இவங்க எப்படி சித்தரிப்பாங்க, ரசூல்லாவை சொல்லி மறுக்கிறாங்க, ரசூல்லா சொன்னது இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம், ரசூல்லா சொன்னதுன்னு தெரிந்து விட்டால் அது மறுக்கக்கூடாது. நம்ம கேள்வியை என்ன, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது ப்ரூஃபாகவில்லை, சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று ப்ரூஃபாகிறது. எதை வச்சு ப்ரூஃபாகுது, குர்ஆனை வச்சு ப்ரூஃபாகுது. குர்ஆனில் எப்படி இருக்குது, நேர் மாற்றமாக அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி பேசுவாங்க, அப்போ ஏதோ ஒரு தவறு இருக்கிறதுன்னு விளங்கிக்கிறணும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிந்து கொள்கிற, ஹதீஸை மறுக்கிறாங்கன்ற மாதிரி சித்தரித்தாங்கன்னா இந்த ஹதீஸ் துறையிலே பேசுவோம்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கணும். ஹதீஸில் இப்படி ஷாது மஹ்பூல், ஷாதுன்னா ஷாதுக்கு மாற்றம் மஹ்பூல், மஹ்பூல்னா அது பாதுகாக்க கரெக்டான ஹதீஸ்ன்னு அர்த்தம். அப்போ ஷாதுன்னு சொல்லி ஒன்றை நிராகரிக்கிறீங்களா, அது என்ன அர்த்தம்? அவர் நம்பகமான ஆள் தானே. ஷாதில் வரக்கூடிய ஆள் யார், நம்பகமான, எல்லாம் நம்பகமான ஆள். 5 பேர் சொல்கிறதுக்கு ஒரு மாற்றமாக அறிவிக்கிறாராம், அதான் குழப்பமே தவிர இவர் பலவீனமானார்லாம் கிடையாது. ஷாதுங்கிற காரணத்தினால் நம்ம தள்ளக்கூடியது ஆள் பலவீனம் கிடையாது. அதோட கம்பேர் பண்ணும்போது பலவீனமாகிடுது. அந்த 2 கம்பேரிட்டிவ் தானே. 5 கண்டிஷனில் 4வது 5வது சொன்ன கண்டிஷன் என்னது, கம்பேர் பண்ணி பார்க்குறது, பிற அறிவிப்போட ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், தவறுன்னு சொல்கிறோம். அப்போ இதை ஏற்றுக்கொள்கிறவங்க இதை ஏற்றுக்கிற மறுக்கலாமா? இதை நீங்கள் அடிப்படையை விளங்கிக்கிறணும். இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்.
அடுத்து என்னென்னு கேட்டால் இதில் ஒவ்வொரு விஷயமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அடிப்படை முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் குர்ஆனில் 16:44 வசனத்தை வைத்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அந்த புக்கில் 16 புக்கை தான் உங்கள்கிட்ட இருக்க வரிசையை தான் இதில் சொல்கிறேன். 16:44 முதல்ல எடுத்தோன்னே போட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன கேட்குறோம்னா, குர்ஆனை நீ விளக்கணும் என்பதற்காகத்தான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாவுக்கு என்ன சொல்கிறான்? உனக்கு குர்ஆனை தந்திருக்கிறேன், இதை விளக்குறது தான் உன் வேலை அப்படிங்கிறான். அப்போ ஒன்றை விளக்குவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களே, ஆனால் விளக்கம் என்பது மூலத்துக்கு ஒத்து தான் இருக்கும், எதிராக இருந்த விளக்கம் இல்லை. விளக்குவதற்கு அல்ல அனுப்பிட்டேங்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தான் செஞ்சுருப்பாங்களே தவிர மறுக்கவா செஞ்சுருப்பாங்க? அப்போ மறுக்கிற மாதிரி அந்த ஹதீஸ் அமைந்தால் அது குர்ஆனுக்கு விளக்கமாக இல்லை. குர்ஆனுக்கு விளக்கமாக இருந்தால் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் அந்த டியூட்டி தான் அவங்க வேலையை. அவங்க வேலையை என்னது? குர்ஆனுக்கு விளக்கத்தை சொல்வார்களே தவிர குர்ஆனில் இருக்கிறத மறுத்து சொல்ல மாட்டார்கள். அப்போ இந்த 16:44 வசனமே சொல்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் எது வந்தாலும் அது என்னவா இருக்கணும்? குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கணுமே தவிர குர்ஆனுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. இப்போ எதிரானதாக இருக்குமே ஆனால் அப்போ என்னவாகிறது? ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை. கண்டிப்பாக ரசூலுல்லாவை அந்த வேலைக்கு எல்லாம் அனுப்பலை. அனுப்புனதுக்கு மாற்றமாக அவங்க செயல்பட மாட்டாங்க. ரசூலுல்லாவை அல்ல எதுக்கு அனுப்பியிருக்கிறானோ அதுக்கு மாற்றமாக செயல்பட. இது விளங்கிடுச்சு அவங்களுக்கு? ஃபஸ்ட்டு இந்த வசனத்திலிருந்து இந்த ஹதீஸை குர்ஆனுக்கு முரண்படுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுக்கு ஆதாரம் கேட்டாங்கன்னா 16:44 படின்னு சொல்லுங்கள். அதில் என்ன இருக்கும்? நீர் விளக்கணுங்கிறதுக்கு உன்னை தந்திருக்கிறோம். இப்போ ரசூலுல்லாவோட வேலை என்ன? விளக்கம். இது எதை விளக்குதுன்னு கேட்கணும். மாற்றமாக உள்ள ஒன்றை காட்டி இது எந்த வசனத்தை இது விளக்குது? விளக்கலை, மறுக்குது. இன்னென்ன வசனத்தை மறுக்குது. விளக்கவும் இல்லை, விளக்காமல் சும்மா இருந்தால் கூட விட்டு போயிடலாம், மறுக்கவும் செய்யுது. அப்போ அந்த 16:44 வசனத்தை ஒழுங்காக சிந்திச்சு பார்த்தாலேயே குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க என்று விளங்கி கொடுக்குறோம். அப்போ இது முதலாவது விஷயம். அடுத்து என்ன செய்கிறோம்னா 53:4 ஆதாரங்களை நோட் பண்ணிக்கலாம். புக்கில் இருக்க வரிசைப்படி தான் நான் சொல்கிறேன். 53:4 போல்டு லெட்டராக போட்டுடலாம் ஆதாரம். 53:4 என்ன சொல்கிறோம்? மாயன் தீர்க்கும் அனில் ஹவா, மனோ இச்சைப்படி இவர் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கம்னு எது பேசினாலும் அறிவிக்கப்பட்டது தான் சொல்லுவாங்களே தவிர அறிவிக்கப்படாத சொல்ல மாட்டாங்க. அப்போ அறிவிக்கப்படுறது யார்கிட்ட அறிவிக்கப்படுறது? அல்லாஹ்ட்டிருந்து அறிவிக்கப்படுறது. அப்போ அல்லாஹ்ட்டிருந்து அறிவிக்கப்படுறதுன்னு ரெண்டும் அல்லாஹ்ட்டிருந்து அறிவிக்கப்படும் போது அல்லாஹ்ட்டிருந்து அறிவிக்கப்படுறது முரண்படுமா? இதுவும் அல்லாஹ்ட்டிருந்து வந்தது, அதுவும் அல்லாஹ்ட்டிருந்து வந்ததுன்னா ரெண்டும் ஒரே மாதிரியாக தான் இருக்க வேண்டும். ஒன்றை ஒன்று மெய்ப்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், ஒன்றை ஒன்று தெளிவுபடுத்தக்கூடியதாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒன்றை ஒன்று மறுக்கக்கூடியதாக இருக்குமே ஆனால் அப்போ அது ஏற்றுக்கிற கூடாது என்பது இதில் அடங்கியிருக்குது. இந்த குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸில் ஏற்றுக்கிற கூடாது என்பதற்கு ரசூலுல்லாஹ் வஹீல தான் பேசுவாங்கன்னு வந்துருச்சு. வஹீல பேசினா அல்லாஹ் சொல்கிறது தான் மார்க்கம்னு பேசுனது. சொந்த விஷயங்கள் உலக விஷயங்கள் பேசியிருப்பாங்க. மார்க்கம் வணக்கத்தோடு சம்மந்தப்படுத்தி கொள்கையோடு சம்மந்தப்படுத்தி என்ன பேசுனாங்களோ அது எல்லாமே என்னது? வஹி. குர்ஆன் எப்படி வஹியாக இருக்கிறதோ அதுவும் என்னது? வஹி தான். அப்போ வஹி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய வஹிக்கு உரிய அளவுகளை என்னன்னு கேட்டால் முரண்படக்கூடாதுங்கிறது தான். மனுஷன் முரண்படலாம். நேற்று நான் ஒன்று சொல்லிட்டு நீ மறந்துடலாம். ரசூலுல்லாஹ் கூட மனிதர் என்ற முறையில் மறந்துட்டு கூட சொல்லிவிடலாம். அல்லாஹ் மறக்குவானா? அல்லாஹ்ட்ட முரண்பாடு வருமா? அப்போ இந்த முரண்பாடு வருவது நமக்கு எதை சொல்லுகிறது? இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டு திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுக்கிறேன்னு அவங்க கொண்டு போயிடுவான். ஹதீஸை மறுக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னதையே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார்கள். சொன்னதை ப்ரூவ் பண்ண நம்ம சொல்லலைன்னு நாங்கள் சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் மறுக்கிறோம். சொல்லலை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நீ ஒரு ஆள் சொல்கிறாரு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு 1 கோடி பேர் சொல்கிறாங்க. அதை குர்ஆன் தான் 1 கோடி பல கோடி வைங்க. பல கோடி மக்கள் என்ன செய்கிறாங்க? இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிறாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னு தான் நாங்கள் மறுக்கிறோமே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை மறுக்கலை. நம்ம மறுப்பனா என்னது? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்லை. அப்போ இந்த ஹதீஸை மறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறானே, அவன் ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டான், சொன்னது உறுதி செஞ்சாலும் அவன் ஏற்றுக்கிற மாட்டான். நம்ம எல்லா ஹதீஸிலும் ஏற்றுக்கொள்கிறோமே. இந்த முரண்பாடு வரும்போது எப்படி அறிவிப்பாளரை வச்சு சிலரை தள்ளுறது நியாயமோ அதை விட அதிக நியாயம் இதில் இருக்கா இல்லையா? ஒரு ஆளுடைய நினைவாற்றல்னால போய்கிட்டு நினைவாற்றல் குறைவாக இருந்தால் கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாரா? அதுலையாவது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குதுனால விளங்கிருங்க. இந்த
இந்த ஹதீஸில் லைஃப்னு சொல்கிறோமே நம்ம கணக்கில் லைஃபுங்கிறோம். அவன் நல்லவளாக கூட இருந்திருக்கலாம். நம்ம ஏதோ மதிப்பு போடும்போது ஞாபக சக்தி குறைவான ஆள், அன்றைக்கி தூக்க கழகத்தை வந்திருப்பார், ஏதோ ஒன்று ஒன்று சொல்லியிருப்பார். அந்த ஒரு நாள் சொன்னதை வச்சு நான் மறதியால் நான் முடிவு பண்ணியிருப்பேன். அப்புறம் மேல் பார்த்தா நல்ல ஞாபகம் உள்ளார இருந்திருப்பார் அவர். அதே மாதிரி சஹீஹ்னு சொல்கிறோம், அவர் கோளாறுல இருக்க மாட்டாரா? சரியான ஆள் நம்ம நினைக்கிறோமே, வெளிப்படையாக தெரியாததுனால நம்ம போக முடியாது அதுக்குள்ளே. ஆனால் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சா யார் இருக்கலாம்? புகாரியுடைய அறிவிப்பாளர்கள்லேயே பலவீனமானவர்கள் இருக்கலாம், பொய்யர்கள் இருக்கலாம். அதை நம்ம கொஸ்டின் பண்ண மாட்டான்ல. நமக்கு தெரியாத காரணத்தினால மறுமையில் தெரியும், இப்போதைக்கு தெரியாது. உனக்கு நம்பகமான ஆள் மூலமாக தானே வந்துச்சு, நீ ஏற்றுக்கிற வேண்டியது தானே அப்படின்னு நல்லா கேட்டுருவான். அதுக்காக ஏற்றுக்கிறோமே தவிர அது உள்ளுக்கு என்ன இருக்குது மறைந்து ஒரு டவுட் இருக்குத்தான் செய்கிறது. எல்லா பலவீனமான அறிவிப்பாளர்களுக்குள்ளேயும் அவர் பலமானவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது அடங்கி இருக்கிறது. எல்லா பலமான அறிவிப்பாளர்களுக்குள்ளேயும் அவர் பலவீனமாக இருக்கலாம் அடங்கி இருக்கிறது. இது அப்படிப்பட்டதில்லை, இது கன்ஃபார்ம். இது எப்படிப்பட்டது? குர்ஆனுக்கு மாத்தம் சொல்லியே இருக்க முடியாது. இதை அடித்து சொல்லலாம். அது சொல்லி இருக்க முடியாது என்று வெளிப்படையாக தெரிகிறதுன்னு சொல்ல முடியும். அதுலாம் லைஃபான ஹதீஸ்ல நம்ம என்ன செய்வோம்? இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வாய்ப்பு கம்மி, அதிக வாய்ப்பு இல்லை, அந்த அர்த்தம் தான் சொல்ல முடியுமே தவிர சொல்லியே இருக்கவே மாட்டார்கள் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு பலவீனமான ஆள் சரியானதையும் சேர்த்தானே சொல்லுவார். பலவீனமான ஆள்னு சொன்னால் 4 நல்லதையும் சொல்லுவார், 4 கெட்டதையும் சொல்லுவார். 4 மறந்துடுவார், 4 மறக்க மாட்டார். அப்போ பலவீனமான ஆள் வழியாக வந்ததாக இருந்தால் அதில் டவுட்டு தான் வருது. என்ன டவுட் வருது? ரசூலுல்லாஹ் சொல்லியும் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். டவுட்டு தான் வருது. டவுட்டுக்கு தள்ளுறோம். இது சொல்லி இருக்க முடியவே முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனம் நம்ம கைகளில் இருக்கிறது. அதுக்கு கருத்தை வைத்து சொல்லும்போது அடித்து சொல்லலாம். எப்போதுமே ஆளை வச்சு சொல்லும்போது அது மனசு சம்மந்தப்பட்டு போயிடுது. ஒரு ஆள் நல்லவரா கெட்டவரா என்பது அவருடைய மனசு சம்மந்தப்பட்டது. அவர் 4 கெட்டவர் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லவராக இருக்கலாம். நல்லவர்னு வெளியில் அப்படி நாடகம் ஆடக்கூடியவர் ஒன்று குடிகார வீட்டுக்குள்ளே குடிச்சிட்டு இருப்பார், நமக்கு தெரியாது. வெளி உலகத்தில் நல்லவர் நம்ம நினச்சிருப்போம். அப்போ இது மனிதனை வைத்து ஒன்றை எடை போடுவது என்பது ஊகத்தின் அடிப்படையில் ஆனது. அதில் அடித்து 100% சொல்ல முடியாது. சஹீஹான ஹதீஸை 100% என்று சஹீஹ்னு சொல்லவே முடியாது. பலவீனமான ஹதீஸை 100% இது ரசூலுல்லாஹ் சொல்லலை என்று சொல்ல முடியாது. சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிறோம். குர்ஆனுக்கு மாற்றங்கிறது கருத்து அடிப்படையாக வச்சது. கருத்து அடித்தே சொல்லலாம். ஒரு கருத்து, இந்த கருத்துக்கு இது மாற்றம்னு சொல்வதற்கு இது மனசையாக பார்க்கணும். 2 கருத்தையும் பார்க்க போகிறோம். 2 கருத்தும் வெளிப்படையாக அதில் இருக்குது. இந்த கருத்துக்கு இது மாற்றம், இந்த கருத்துக்கு இது ஒட்டுனதுன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு ஆளை போய் இட போட வேண்டியதில்லை. சொன்ன ஆளையெல்லாம் கழிச்சிட்டு கருத்தை வச்சு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆள் யாருன்னு தெரியணுமா? அப்போ கருத்து அடிப்படையில் பார்க்கும் பொழுது தான் கண்டிப்பாக இதை ரிஜெக்ட் பண்ணணும். கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண வேண்டியது பண்ண மாட்டேங்கிறாங்க. ரிஜெக்ட் பண்ணாட்டா கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறத ரிஜெக்ட் பண்ணுவாங்களாம். இந்த ஹதீஸ்லையே எப்படி பிரிக்கிறாங்க? அது பலவீனமாக அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது, நாங்களும் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதை விட இது கூடுதலாக சொல்லணும். வித்தியாசம் வழங்க 2 உங்களுக்கு. இப்போ கருத்து அடிப்படையில் ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டாரையானால் அது என்னவாயிரும்? கன்ஃபார்மாக தப்புன்னு சொல்லலாம். 100% அடித்து இன்ஷா அல்லாவோட போட்டு சொல்ல வேண்டியதில்லை. சும்மா அடித்து என்ன செய்யலாம்? கருத்தை சொல்லும்போது 100% நம்ம தப்புன்னு சொல்லிடலாமா இல்லையா? இப்போ 5-5 10ன்னு ஒரு கருத்து தானே இது. 5-5 11 தப்பு தானே. இது 100% தப்பா? ஒரு இல்லை 11 இருக்கலாம், யாருக்கா டவுட் வருமா? 5-5 10, ஒருத்தர் 11ங்கிறாரு. இது 100% தப்பு. 11 இருக்க சான்ஸே கிடையாது. 1,00,000ல் 1 பங்கு கூட சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களா இல்லையா? இதில் எந்த டவுட்டே இல்லாமல் என்ன செய்யும்? அது தெளிவாகி விடுது கருத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அவர் வந்தார், அவர் வரவில்லை, இது என்னது? 100%ஆ இல்லையா? வந்தார் என்பதற்கு ஒரு தேதிக்கு இதெல்லாம் போட்டு அது வந்தாருங்கிறது வெள்ளிக்கிழமை, வரலைங்கிறது சனிக்கிழமைன்னு ஆகிட்டால் முரண்பாடு வராது. விளங்குதா? இப்படி சொல்கிறோம், வெள்ளிக்கிழமை காலை 10 மணி 1 நிமிடத்திற்கு இந்த இடத்திற்கு இப்ராஹிம் வந்தார். இன்னொருத்தர் சொல்கிறான் அதே டயத்தையெல்லாம் போட்டு இப்ராஹிம் வரலைங்கிறான். இது 100% முரணா இல்லையா? அல்லது இப்போ இது சரினா சரியில்லை, அது சரினா இது சரியில்லை அப்படின்னு ஆகிடுது. அப்போ கன்ஃபார்மாக உள்ள ஒரு விஷயங்களுக்கு அது மாதிரி நெருப்பு சுடுங்கிறீங்க, அது ஒரு கருத்து. சுடாதுன்னா 100% முரண். சுடுங்கிறதுக்கு சுடாதுங்கிறது என்னது? 100% முரண். இது சரியாக இருந்தால் சரியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி குர்ஆனுக்கு மாற்றங்கிறது கருத்து சம்மந்தப்பட்டது. அறிவிப்பாளர் பலவீனம் என்பது ஆள் சம்மந்தப்பட்டது. ஆட்களை எடை போடுற அதிகாரம் நமக்கு இல்லை. வெளிப்படையானதை பார்த்து முடிவு செய்கிற அதிகாரம் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. அது குற்றம் பிடிக்க மாட்டான் அல்ல. ஆனால் உண்மை வேற இருக்கலாம். குற்றம் பிடிக்க மாட்டானே தவிர உண்மை என்னவா இருக்கலாம்?
வேற இதை விளங்கிக்கிறணும். அது ஒரு அடிப்படையாச்சா. அதுக்கடுத்து 8ஆம் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கோம்னா 4:82 வசனம் 1, 41, 42 வசனம், இந்த 2 வசனத்தையும் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை சிந்திக்க மாட்டார்களா, இதில் முரண்பாடு இல்லாமல் இருக்குது பாருங்க, அதுவே அல்லாஹ்வுடைய வார்த்தை உங்களுக்கு காட்டலையா அல்லாஹ் கேட்குறான். இதில் தவறே வராது, முரண்பாடே வராதுன்ட்டு குர்ஆன் என்ன செய்கிறது, சொந்தம் கொண்டாடுகிறது. அப்போ குர்ஆன் முரண்பாடு வராது என்று சொன்னால் குர்ஆனுடைய விளக்கம் என்பது எப்படி அது முரண்பாடாக இருக்க முடியும், முரண்பட்டது எப்படி குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்தாலும் கருத்து சரியாக குர்ஆனோட அது மோதுதுன்னா தள்ளிட வேண்டியதான். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா குர்ஆனுக்கு மோதலாம் செய்யாது, இவன் கவனிக்காமல் எடுத்தெல்லாம் முடிச்சு முரண்டு சொல்லிடக்கூடாது, நம்மளை ஆய்வு பண்ணணும். இது முரண்தானா, அதில் வேறு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா, ரெண்டையும் இணங்கி போக முடியுமான்னு நம்மளால் இயன்ற அளவுக்கு பார்த்துட்டு தான் இது எந்த வகையிலையும் இது நிற்காது, பேசிக்கில் நிற்காதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், முடிவுக்கு வரணும். அவசரப்பட்ட இது மேலோட்டமாக நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு சொல்லிடக்கூடாது. நல்லா ஆய்வு பண்ணி இது குர்ஆனுக்கு முரண்படத்தான் செய்யுதாங்கிறத சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உறுதியாகிவிட்டால் அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், ரிஜெக்ட் பண்ணணும். இதை விளங்கிக்கிறோம். அடுத்து இது இந்த அகமதில் வரக்கூடிய 15478வது ஹதீஸை நம்ம போட்டிருக்கிறோம், பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானது, அறிவிப்பாளர் வரிசையை பொறுத்த வரைக்கும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், முஸ்னத் அகமதில் இருக்கக்கூடிய ஹதீஸ். அதில் என்ன சொல்லப்படுகிறது தெளிவாக பாருங்கள். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் பெயரில் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும் பொழுது அச்செய்தியை உங்கள் உள்ளங்கள் ஒத்துக்கொள்ளுமானால், இன்னும் உங்கள் தோள்களும் முடிகளும் அச்செய்திக்கு பணியுமானால், இன்னும் அச்செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருப்பதாக நீங்கள் கருதினால் அதை கூறுவதில் நானே மிக தகுதி வாய்ந்தவன். என் பெயரில் ஏதேனும் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்படும் பொழுது அச்செய்தியை உங்களுடைய உள்ளங்கள் வெறுக்குமானால், இன்னும் உங்களது தோள்களும் முடிகளும் அதற்கு கட்டுப்படாமல் அதை விட்டு விரண்டு ஓடுமையானால், இன்னும் அச்செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு சாத்தியப்படுவதை விட்டும் தூரமாக இருப்பதாக நீங்கள் கருதினால் உங்களில் நானே அதை விட்டு மிக தூரமானவன். வாழ்க்கையில் சாத்தியமற்ற ஒன்றை நான் சொன்னதாக யார் சொன்னாலும் உங்கள் உள்ள ஏற்றுக்கிற அந்த அஜ்வா விஷயம் சொல்கிறோம்ல, அஜ்வா பேரிச்சம்பழம்னு இருக்குது, இதை சாப்பிட்டா என்ன வராது, விஷம் ஒன்றும் செய்யாது. மதீனாவுடைய அஜ்வா பழத்தை தினசரி 7 சாப்பிட்டு வந்தால் விஷம் ஒன்றும் செய்யாதுங்கிறோம். இதை நம்புறாந்தா கன்ஃபார்மாக நம்பணும்ல, நம்பினா என்ன சரி கொண்டாட விஷத்தை நான் தின்ட்டு குடிச்சு காட்டுறேன்னு சொல்லணும். உள்ளம் ஒத்துக்கிற மாட்டேங்குது, வாய் மட்டும் என்ன செய்கிறது, சரிதான் சொல்லுகிறது. இந்த மாதிரி இருந்தாலே அது நான் சொன்னது இல்லை, இது மாதிரி சொல்கிறதுக்கு நான் வரவில்லை. இந்த மாதிரி என் பேரில் முன்ன பின்ன சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி எச்சரித்தாங்கல்ல, யார் என் மீது இட்டுக்கட்டி சொல்கிறானோ, பொய் சொல்லுகிறானோ, அவன் நரகத்தில் ரிசர்வ் செய்து கொள்ளட்டும், கொல்லியத்த பாபா மக்காதுகம் என்னார், நரகத்தில் ரிசர்வ் பண்ணட்டும்னு ஏன் சொன்னாங்க, சொல்லுவாங்கங்கிறதுனால தான். என் பெயரில் கேட்ட செய்தியெல்லாம் பரப்புறவன் பொய்யங்கிறதுக்கு அர்த்தம். நான் சொன்னாண்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும்லாம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ பொய்களையெல்லாம் ரசூலுல்லாஹ் பேரில் சொல்லுவாங்கன்றது ரசூலுல்லாஹ்வுக்கு இறைவனால் அறிவிக்கப்பட்டிருந்தால் தான் இதை சொல்லியிருக்க முடியும். என் பெயரில் நீங்கள் ஒரு செய்தியை கேள்விப்படுவீங்க, இதில் 2 விதமாக அந்த செய்தி இருக்கலான்னு வழங்குதில்ல. ரசூலுல்லாஹ் பேரில் வரக்கூடிய செய்திகள் ஏற்றுக்கிறவே முடியாது. நமக்கு என்ன முட்டுக்கட்டை போட்டு பார்த்தாலும் இது எப்படி இது 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 என்னென்னு தான் பதில் சொல்கிறது, ஒரு காபீர் கேட்டால் கூட இது பதில் சொல்ல முடியாத. அப்போ அந்த மாதிரி இந்த செய்தி இருக்குதுன்னு உங்கள் மனசு ஓடுது. அதை பற்றி கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி உங்களால் எதிர்கொள்ள முடியலை. இஸ்லாத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் எதிர்கொள்ள முடியும்ல, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எதிர்கொள்ள முடியலை என்ற அளவுக்கு அந்த செய்தி இருக்குமையானால் அது நான் சொன்னது அல்ல. ரசூலுல்லாஹ் கொடுத்த அளவுகள் இதுதான். ஹதீஸு சரியானதா இல்லையாங்கிறதுக்கு அவங்க கொடுத்த அளவுகள் என்ன, நான் சொன்னது இருந்தால் அது உங்களை உள்ள சிலிர்த்திரும், என்ன செய்தி என்ன அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும், இறை அச்சம் ஏற்படும். ஏண்டா இதை சொல்கிறோம், பயானில் கூட சொல்கிற தவிர்த்துட்டு ஓடுவாங்க அந்த அஜ்வாவையெல்லாம். எவனா கேட்டுட்டான்னு சொன்னால் அடுத்த அது பார்ப்பான் பின்னாடி சொல்கிறோம் அப்படின்னு போயிடுவாங்க, பதில் சொல்ல முடியாது, ஓடுறாங்கல்ல. இப்போ அந்த செய்தியை கேட்டால் அமுல்படுத்தவும் மாட்டேங்கிறாங்க, விளக்கம் கேட்டால் என்ன செய்கிறாங்க, மழுப்புறாங்க. அந்த மாதிரி போனார்களே ஆனால் அதுவே அந்த செய்தி பொய் என்பதற்கு ஆதாரம். இது அகமதுடைய ஹதீஸை என்ன செய்யணும், யாபத்தில் வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஆயிஷா நாய்கிட்ட கேட்குறது, அந்த இதை முதல்ல அது சொல்லிட்டேன். ஆயிஷா நாய்கிட்ட கேட்குற ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, கான குலுக்குல் குர்ஆன், குர்ஆன் தான் வாழ்க்கை, குர்ஆனாகத்தான் வாழ்ந்தார்கள் அப்படின்னு யார் சொல்கிறா, ஆயிஷா நாய். அப்போ என்ன விளங்குறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையை குர்ஆனாகத்தான் அமைத்து வைத்திருந்தார்கள்.
அப்போ அந்த செய்தியை பார்த்தா குரானை அமைக்கலன்னு காட்டுது. அவங்களுடைய வாழ்க்கையே குரானாக இருந்திருக்கிறது. குரானுக்கு முரணாக ஒரு செய்தியை சொன்னால் வாழ்க்கை இல்லை. அப்புறம் அந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு என்ன இருக்கிறது, இது மாற்றமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து குரானுக்கு முரண்படுமையானால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு குரானிலிருந்து சொல்லக்கூடிய ஹதீஸிலிருந்து சொல்லக்கூடிய ஆதாரம். 3 ஹதீஸை போட்டிருக்கிறோம், 4 வசனங்களை போட்டிருக்கிறோம். இதுக்கு எத்தனை வசனம் போட்டிருக்கோம்? மொத்தம் 4 குரான் ஆயத்து போட்டிருக்கிறோம், 3 ஹதீஸு கொடுத்துருக்குறோம். இந்த 4 வசனங்களும் சொல்லுகிறது குரானுக்கு முரணாக ரசூல்லா பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த 3 ஹதீஸுகளும் சொல்லுகிறது ரசூல்லாவுக்கு அந்த குரானுக்கு மாற்றமாக சொன்னால் அது ஏற்றுக்கிற கூடாது அப்படிங்கிறது இந்த 3 ஹதீஸுகள்லேருந்து வழங்குகிறது. அப்போ இந்த அறிவிப்பாளர் வரிசைக்கு இருக்கிற ஆதாரங்களை விட இது நல்ல உறுதியான ஆதாரமாக இருக்கிறது. இதுதான் அடிப்படை. ஃபஸ்ட்டு விஷயத்தை விளங்கிக்கணும். ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்கன்னா அல்லாஹ் ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொல்கிறான். ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம்? அல்லாஹ் ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொல்கிறான். முரணாக இருந்தால் ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அதை சொல்லிடுவோம், விளக்கமாக இருக்கும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல்லாவும் இதை சொல்லிட்டாங்க. சனது அடிப்படையில் அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய 3 ஹதீஸை போட்டிருக்கிறோம். இந்த 3 ஹதீஸுகளும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ரசூல்லா வந்து குரானுக்கு மாற்றமாக சொல்ல மாட்டாங்க என்று வந்துவிட்டது. இது ஒரு மேட்ராஜா. அடுத்து வந்து இது குரான் ஹதீஸில் சொல்லிவிட்டோம். இப்போ என்ன கேட்பாங்கன்னா, இது மாதிரி யார் நீங்கள் தான் முதல் சொல்கிறேம்பாங்க. இதை சொன்னோன்னு என்ன வரேன், சரி நானே முதல் சொல்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். முதல்ல யாருமே சொல்லலை, முதல்ல இப்போ தான் சொல்கிறோம். அது கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கக்கூடாதா? இல்லை முதல்ல சொல்கிறாங்க ஒரு காலத்தில் இருந்தவங்களுக்கு இல்லாத அறிவு பிற்காலத்தில் வரும்ன்ற சொல்ல சொன்னாங்களா இல்லையா? கடைசி கட்சியில் என்ன சொன்னாங்க, என்னுடைய செய்தியை வந்தவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்கள், ருப்பமு பல்லகின் அவ் ஆமின் சாமின், என்னிடத்தில் கேட்கிற உங்களை விட நீங்கள் யாருக்கு சொல்வீர்களோ அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை விட அந்த ஹதீஸுகளை பின்னாடி வர்றவங்க என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுக்கிடுவாங்க. உண்மையில் அப்படி தான் இருக்கிறது. நம்ம காலத்தில் புரிந்து கொண்ட அளவுக்கு போன நூற்றாண்டில் புரிந்திருக்க மாட்டார்கள். நம்ம காலத்தில் புரிந்திருக்கிற அளவுக்கு அதுக்கு முந்தின நூற்றாண்டில் புரிந்திருக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த காலம் செல்ல செல்ல ரொம்ப ஈஸியாக என்ன செய்கிறது, நமக்கு விளக்கங்கள் கிடைத்து விடுகிறது. இப்போ உதாரணத்து சொல்வதாக இருந்தால், இந்த விதி தகுதின்னு ஒன்று நம்புகிறோம். 2 காலத்துடைய விளக்கத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் நான் சொல்கிறேன். அந்த சகாபாக்களாக இருக்கட்டும், தாபியன்களாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தை உதாரணத்துக்கு சொல்லலாம். அந்த 14 நூற்றாண்டு மக்களை எடுத்துக்கிறங்க. அப்போ இந்த விதி தக்தீர்னு ஒன்று இருக்குதுல்ல, இந்த தக்தீருங்கிறது குழப்பமா இல்லையா? விதின்னு ஒன்று நம்புகிறோம்லங்க, அது குழப்பம் இல்லையா? குழப்பம்தான். விதி பிரகாரம் தான் எல்லாம் நடக்குது. நீங்கன்னா அப்போ ஒருத்தனை எதுக்கு நரகத்தில் போடுறீங்க? இப்போ நான் கெட்டவனாக இருந்தால் நானா காரணம்? அப்படி எல்லாம் எழுதிட்டான். நான் நல்லவனாக நினச்சாலும் எனக்கு முடியாது. அதானே விதி. விதினா என்ன அர்த்தம்னா, நான் என்ன தான் முயன்றாலும் என்னை நரகவாசி நல்லா எழுதிட்டான்னு சொன்னால் ஒன்றும் முடியாது, யாராலே முடியாது. அப்போ என்னை இப்படி தண்டிக்கிறது, என்னை கூட நரகத்தில் போட நான் எங்கே செஞ்சேன், நீங்கள இப்படி ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கிற அப்படின்ட்டு ஒரு லாஜிக் வருதா இல்லையா? அதையும் சொல்லிட்டு இதையும் தான் நல்லா சொல்கிறான். எதை சொல்கிறான்? நான் தான் எழுதுனேன்னு சொல்கிறான், நீ தான் செஞ்சேன்னு சொல்கிறான். உனக்கு முன்னா இல்லையா? அப்படி தானே ஒரு விதியை எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படி தானே இருக்குது. இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? நன்மை ஏவி தீமையை தடுங்கன்னு எல்லாம் சொல்கிறான். ஏன் போட்டு தடுக்கணும்? வருவான் வராதான் வரமாட்டான். எவன்லாம் வருவான்னு எழுதியிருக்கிறோம் அவன்லாம் வந்துடுவான். எவன்லாம் வரமாட்டான்னு எழுதியிருக்கிறோ அவன்லாம் வரமாட்டான். பின்னாடி நம்ம வேஸ்ட்டாக போய் கத்தனே அப்படின்னு பார்த்தோம்னா தேவையா? அதையும் சொல்கிறான் இதையும் சொல்கிறான்ல. நான் நேர்வழி யாருக்கு காட்டணும்னு அவன் தான் நேர்வழிக்கு வருவான். அது விதி. வழங்குதா? நீ தான் என்ன செய்யணும், நல்லதை ஏவணும், தீமையை தடுக்கணும். இது ஒரு கட்டளை. இந்த விதியும் கட்டளையும் மோதுதா இல்லையா? இப்படி நிறைய எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சம்பாதிக்க கூட தொழிலே பண்ணக்கூடாது. ஏன்? எல்லாம் எவ்வளோ ரிஸ்க்கு தந்தானோ தந்துட்டு போகிறான். எப்படி கடையில் போய் கஷ்டப்படணுன்றது? வரணும்னா வந்துடும், வராட்டி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி தானே இருக்கணும். அல்ல என்ன சொன்னால் சம்பாதிக்க போங்கன்னு சொல்கிறான், நான் விதிச்சே தான் உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறான். அப்போ இது பார்த்தா என்னவா இருக்குது? விதி இருக்குங்கிற மாதிரியும் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு என்ன, அந்த காலத்துலேருந்து 14 நூற்றாண்டு என்ன சொன்னாங்க? 14 நூற்றாண்டா அது அப்படி முரணாக தான் இருக்கிற மாதிரி நம்பி தான் அவனு நம்பிக்கைன்னு போயிட்டாங்க. இன்றைக்கி உள்ள காலத்தில் விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்? மனிதன் செய்கிற செயல்களுக்கெல்லாம் காரணம் அவன் இல்லை, அவன்கிட்ட உள்ள ஜீன்கள் மரபணு அமைப்பு தான். அவனே நினச்சாலும் அப்படி தான் இருப்பான். அவனால் மீற முடியாத ஒரு ப்ரோக்ராம் இருக்குது என்பதை மூளையை ஆய்வு செஞ்சு, அதே மாதிரி மரபு அணுக்களை ஆய்வு செஞ்சு அதெல்லாம் கண்டுபிடிக்கும்போது என்ன செய்கிறான்? இந்த மாதிரி செய்கிறவனுக்கெல்லாம் பார்க்குறான்.
அந்த மாதிரி செஞ்சவனுக்குலாம் ஒரு செக்ஷனில் அப்படி இருக்கிறது. திருட்டு பயிலாக இருக்கான்னு வைங்களேன், எல்லா திருட்டு பயிலுக்கும் அந்த மூளை அமைப்பு ஒரே மாதிரியே தான் இருக்குது. அதை போய் என் மனசு எப்படி மாற்றுறது? எல்லா கொலகாரனுக்கு பார்த்தா கொலகாரனுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் மூளையில் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் இல்லாத எவனும் கொலை செஞ்சது கிடையாது. இந்த மூளையில் அந்த மாதிரி அமைப்பு இல்லைன்னு சொன்னால் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேங்கிறான், கொலை செய்ய மாட்டேங்கிறான். அப்போ இப்படி ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கிறான். அப்போ இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், இது ஒரு மனுஷன் நம்ம என்ன தான் செஞ்சாலும் ப்ரோக்ராமில் தான் எல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லிடுறான் மனுஷன். சொல்லிவிட்டு அப்படி ப்ரோக்ராமில் ஓடுனா அப்போ ஏன்டா சட்டங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க? அப்போ உங்கள் வீட்டில் திருட்டிட்டான், ப்ரோக்ராம் படி திருட்டிட்டான்னு விட்டுருவியா? உங்கள் அப்பனை கொலை பண்ணிவிட்டான், உனக்கு தெரியுது அவன் செய்யலைன்னு தெரியுது. இப்போ கன்ஃபார்ம் நமக்கு என்ன தெரியுது, அவன் செய்யலைன்னு தெரியுது. ப்ரோக்ராம்லாம் செஞ்சுருக்கிறான், அவன் அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குது. அப்போ கொலை செஞ்சாங்க இருக்க வேண்டிய அவனை போய் நம்ம தண்டிக்க சொல்லலாமா? எங்கள் அப்பனை கொலை செஞ்சா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவன் அப்பனை அந்த கண்டுபிடிச்சானே அவன் அப்பனை கொலை செஞ்சு அவன் என்ன செய்வான்? அங்கே அந்த போலீஸ் தானே போகிறான், கொண்டு தானே போகிறான். எங்கள் அப்பனை கொலை செஞ்சவனை தண்டிக்கணும். ஏன்னா நீ தானோட ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச, அவனே செய்யலை, அப்படி தானே அமைக்கப்பட்டிருக்கு, அவனே ஏன்டா தண்டிக்கணும் அப்படின்னு கேட்டால் இல்லை அவனை தான் தண்டிக்கணும். அப்போ என்ன விளங்குது? முரண்பாடு கேள்வி கேட்டீங்கல்ல, இப்போ நீங்களும் அப்படி தானே இருக்கிறீங்க. விதி விஷயமாக கேள்வி கேட்டாங்களே, அறிவியல் தான் கேள்வி கேட்டது. அந்த அறிவியல் அப்படி தான் என்ன சொல்கிறான், அது முரண் தான், அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்படி தான் நம்ம செய்வோம், அவன் விதிப்படி தான் செய்கிறான், ஆனால் தண்டிக்க தான் செய்வோங்கிறான். அப்போ என்ன விளங்குது? இது நமக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்குன்னு விளங்குறது. அதாவது அல்லாஹ் சொல்லும்போது முரண்பாடு மாதிரி தெரிஞ்சு நம்ம எல்லாருமே அந்த முரண்பாடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் செஞ்சால் கேள்வி கேட்டோம்ல, இப்படி நீ இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லு. நீங்கள் அப்படி தானடா சொல்கிறீங்க, விஞ்ஞானம்னு கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறீங்க, இப்படின்னு சொல்கிறீங்க. திருடனுக்கு அப்படி தான் ப்ரோக்ராமு, அவனா திருடலை, அவன் நினச்சா கூட அதில் விடுபட இயலாது, அப்படி ப்ரோக்ராம் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன செய்கிறீங்க, அவன் தான் செய்கிறாங்கிறீங்க. உங்கள் வீட்டில் திருடிட்டா கம்ப்ளைண்ட்னு கொடுக்குறீங்க. உலக நாட்டில் எல்லா நாட்டிலையும் சட்டம் வச்சுருக்கிறான். இந்த நவீனத்தை இந்த கண்டுபிடிச்சிருக்கிற மேற்கத்திய நாடுகளில் சட்டத்தெல்லாம் எடுத்துக்கணுமா இல்லையா? இனிமேல் நம்ம நாட்டுக்கு சட்டமெல்லாம் தேவையில்லை, எல்லாம் விதிப்படி நடக்கிறது. விதி பெருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. விஞ்ஞான ரீதி என்ன செஞ்சிட்டாங்க, விதிப்படி நடக்கிறது. எதுக்குள்ள மட்டும் விதி வரலன்னு சொன்னால் ஆக்சிடென்ட்டில் மட்டும்தான் வரல. இவங்க இந்த காலத்து விஞ்ஞான கண்டுபிடிப்பில் எது விபத்துகளில் போயிடுறான் பாருங்கள், அதுக்கு ப்ரோக்ராம் என்ன செய்யலை இல்லை, அது கண்டுபிடிக்கலை, பண்ணாமல் இருக்கிறாங்க. மற்றபடி உள்ள ஒரு 99% மேட்ரு இப்படி தான் இருக்குங்கிறான் விதிப்படி இருந்தால் அவன் எப்படி நடக்கணும், அதை நம்பணுமா இல்லையா? அவன் நம்பாமல் தான் இருக்கான். விதியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறான், உலகத்தில் விதி இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டான், கண்டுபிடிச்சிட்டு மீறவும் செய்கிறான். அதான் உண்மை. ஆனால் நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது, தான் பார்ப்போம். இவன் தானே கொலை செஞ்சான், கண்ணால் நான் பார்த்தேன்ல அப்படின்றதான் முடிவு எடுக்கிறேங்கிறான். அப்போ மனிதனுடைய இந்த முரண்பாட்டை அவன் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தில் முரண்பாடு இருப்பது பஞ்சாயத்து கிடையாது. முரண்பாடு இருக்குது, ஆனால் அதை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு என்ன இல்லை, நாலேஜ் பத்தில் குறைந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி அவன் அதுக்கு ஆன்சர் பண்ணுறான். ஏன்டா முரண்படுறேன்னு கேட்டால், இல்லை அது முரணாக தான் இருக்குது, ஆனால் அது எதுவுமே சாத்தியப்படாது, அப்படிலாம் சட்டம் தண்டிக்கலைன்னா அதிகமாயிரும்னு ஒரு அதிகமாயிரும்னு ஏன் சொல்கிற, ப்ரோக்ராம் இருந்தால் தானே ஆகும், அதிகமாயிரும்னு இப்படி சொல்கிறான். அப்போ முரண்பாடு இதில் பேச போனாலேயே விஞ்ஞானத்தை வச்சு பேசினாலும் முரண்பாடாக தான் இருக்குது. இல்லை அதுவும் ஆய்வு பண்ணி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சாலும் அதில் நமக்கே புரியாத ஒரு விஷயம் இருக்குது என்பதை இப்போ நம்ம நம்புகிற அளவுக்கு அந்த காலத்தில் நம்பியிருக்க மாட்டாங்க. குழப்பத்தோடவே அவங்க போயிருப்பாங்க. நம்ம என்னென்னு போயிடுறோம், இப்போ இது இப்படி தானே இருக்குது, முரண்பாடாக தான் இருக்குது, நீனே கண்டுபிடிச்சி விட்ட, கண்ணுக்கு முன்னாடி படம் போட்டு காட்டுற, ஆயிரக்கணக்கான மூளைகளை படம் போட்டு மூளை அமைப்பை பாருங்கள். போன வாரம் ஹிண்டு பத்திரிகையில் முக்கியமாக ஒரு பேஜுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க, இதை பற்றிய மூளை படங்கள்லாம் போட்டு இந்த தப்பு செய்கிறதுக்கு தான் காரணம், மூளை தான் காரணம், கணபதினு ஒருத்தர் தமிழ்நாட்டால் தான் எழுதியிருக்கிறாரு ஆங்கிலத்தில் ஹிண்டு பத்திரிகையில். அப்போ அந்த மாதிரி அவன் ஆய்வு பண்ணி அதை போடுறதுல என்ன விளங்குது, ஒரு ப்ரோக்ராமில் தான் எல்லாம் நடக்குதுன்னு விளங்குது. அது நடந்தாலும் நாங்கள் இப்படி தான் நடப்போம், நாங்கள் எது பார்க்க மாட்டோம், ப்ரோக்ராம் பார்க்க மாட்டோம், வெளிப்படையாக செஞ்சதை தான் பார்ப்போம்னு சொல்லி இவன் மனசு ஏற்றுக்கிறது. உன் மனசு ஏற்றுக்குன்னா அப்போ அல்லாட்ட நீங்கள் கேள்வி கேட்குற, உனி படைக்காத உனக்கே இந்த மாதிரி ஏற்றுக்கிற முடியும்னா படைச்சவன் செய்கிற இப்படி நம்ம கேள்வி கேட்குறது என்று நினைக்கும் பொழுது அந்த விதியில் அவர்களுக்கு இருந்த குழப்பம் 100% இருந்தால் நமக்கு 90 குறைஞ்சி போச்சு. நமக்கு என்ன இருக்குது, 90% புரிஞ்சு கொள்ள முடியல என்கிற அளவுக்கு தெளிவாக வந்துடுறோம். அப்போ பிற்காலத்தில் உள்ளவங்க நிறைய விஷயம் மாதிரி இருக்கிறது. இப்போ இத்தனை முன்னறிவிப்புகள் எல்லாம் சொல்கிறான் குரானில், அதெல்லாம் இப்போ தானே கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கும் போது நம்ம விளங்குற மாதிரி அந்த காலத்தில் விளங்கியிருப்பாங்களா? இப்போ கண்டுபிடிச்சோன்னே நம்ம விளங்குறோம் சில விஷயங்களை. இந்த விஞ்ஞானங்கள்லாம் கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன விளங்கியிருப்பாங்க, சூரிய விண்வெளிக்கு நீங்கள் போங்கள், அல்லாவுடைய ஆற்றல் இருந்தால் நீங்கள் போகலாம்னா என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்றும் புரியல போல இருக்குன்றுவாங்க. இப்போ நம்ம சந்திர மண்டலத்துக்கு மனுஷன் போயிட்டு வர்றதை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்,
அதனுடைய கரெக்டான அர்த்தத்தை விளங்கிறோமா இல்லையா, அவங்களோட நமக்கு நல்லா விளங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா. அதனால் நம்ம அடிப்படை என்னன்னு கேட்டால் ஒருவரும் சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். குர்ஆனுக்கு மாற்றம்னு இருக்குது, மாற்றமா இல்லைன்னு தான் பார்க்கணும். நம்ம என்னத்தை பார்க்கணும், 14 நூற்றாண்டாக ஒருத்தரும் சொல்லலை வச்சுக்கிடுவோம். சொல்லலைன்னு கூட சொல்ல இயலாது, சொன்னதாக தகவல் கிடைக்கலன்னு தான் எடுத்துக்கணும். சொல்லலைன்னு இப்படி சொல்கிறது, சொல்லியிருப்பாங்க எழுதியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருப்பாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, புஸ்தகம் எழுதியிருக்க மாட்டார் அவர். அப்போ அந்த மாதிரியும் இருக்கலாம், சொல்லலைன்னு யாரையும் சொல்லிட முடியாது. 14 நூற்றாண்டாக சொன்னதாக தகவல் இல்லை, யாரும் இந்த கருத்தை சொன்னதாக தகவல் இல்லைன்னு வைத்துக்கொள்வோம் ஒரு பேச்சுக்கு. ஆனால் தகவல் இருக்குது, தகவல் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். அதனால ஒரு கருத்து தவறாயிருமா? இதுதானே மக்கா காபீர் கேட்டான், இது வரைக்கும் யாரும் சொல்லலையேன்னு. இஸ்லாத்தை ஒரு இறைவனை வணங்கணும்னு சொல்லும் போது அவன் என்ன செஞ்சான், மாசமேனா பிஹாதா ஃபில் மில்லத்தில் ஆகிறா. முந்திலாம் இது மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே, முந்தின தலைமுறைலாம் இப்படி புதுசாக இருக்க, நீ புது கொள்கை எங்களுக்கு சொல்கிறேன்னு தான் அவன் கேட்டான். அதை நம்ம அதுக்கு வெயிட்டு கொடுக்கல, எல்லாம் கொடுக்கல, நம்மளும் கொடுக்கக்கூடாது. அதனால் ஒருவரும் சொல்லாத இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், குர்ஆனுக்கு கண்ணு முன்னாடி குர்ஆனுக்கு மாற்றமில்லைன்னு சொல்லு. இதுக்கு ஆன்சர் எப்படி தான் நீ சொல்லணும், நான் குர்ஆனுக்கு மாற்றம்னு காட்டேன்ல, உன்னுடைய பதில் என்னவா இருக்கணும்னு கேட்டால் மாற்றமில்லைன்னு சொல்லு. என்ன மாற்றமா இல்லையான்னு கேட்டால் யாராவது சொல்லியிருக்காங்களே ஏன் கேட்குற, இந்த ரெண்டையும் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு இது முரண் நான் சொல்கிறேன், முரண் இருந்தால் நீ ஏற்றுக்கிற கூடாது, முரண் இல்லைண்டா நான் மறுக்கக்கூடாது. நீ சொல்லு எனக்கு முரண் இல்லைன்னு சொல்லு, இதுக்கு இது முரண்படவே இல்லைன்னு சொல்லு, மேட்ரு ஓவர். நாங்கள் ஏன் அதை மறுக்க போகிறோம், முரணாக இருக்கிற காரணத்துக்கு தானே நாங்கள் மறுக்கிறோம். அப்போ உன்னுடைய அந்த மறுக்கக்கூடிய உன்னுடைய கடமை என்ன, நிரூபிக்கணும். நீ நிரூபிக்கணும், நிரூபிச்சுட்டு அடுத்த நிமிஷம் நாங்கள் என்ன செய்யணும், வாபஸ் அந்த கொள்கையை வாபஸ் வாங்க மாட்டோம். இது முரண் இல்லைன்னு ஏற்றுக்கிறோம். முரணாக இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டோங்கிற கொள்கை அப்படி நிற்கும். இது முரண் இல்லைன்னு நீ சொன்னாயானால், அது கரெக்டாக இருக்குமே, ஆனால் வாபஸு நான் கவனிக்கலை, நீ சொல்கிற வச்சு பார்த்தா முரண் இல்லாமல் தான் தெரியுது, ரெண்டையும் நம்பலாம். இதை நம்பினால் அதை மறுக்கிற மாதிரி வராது, அதை நம்பினா இதை மறுக்கிற மாதிரி சொல்கிறியா, ஓகே. நம்ம வலுக்கட்டாயமாக தள்ளப்படுற நம்ம ரெடியாக இல்லையே. அப்போ இதை சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, யாரும் சொன்னாங்களா, ஒருத்தரும் சொல்லாதே ஒரு சொல்கிறாருங்கிறாங்க. அது தப்பு. ஆனால் சொல்லி இருக்கிறார்கள். இது தேவை, இது நமக்கு ஆதாரத்துக்கு தேவையே இல்லை. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த கருத்தை நினைச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஆதாரம் கொடுத்துருக்கோம். என்ன ஆதாரம்லாம் கொடுத்துருக்குறோம், ஒரு பெண்ணு ஃபாத்திமா பின்த் கைஸ் என்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ஜீவனாம்சம் விஷயமாக கேட்குறாங்க. உங்கள் கணவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, ஜீவனாம்சம் கொடுக்கணுன்ற ஹதீஸை ஒரு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு செய்தி வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பெண்ணின் சொல்லுக்காக நாம் அல்லாஹ்வின் வேதத்தையும் நபியின் வழிமுறையையும் கைவிட மாட்டோம். ஃபாத்திமா பின்த் கைஸு உண்மையிலே நினைவில் வைத்துள்ளாரா அல்லது மறந்து விட்டாரா என்று நமக்கு தெரியவில்லை. 3 தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு உறைவிடமும் ஜீவனாம்சம் உண்டு. வலிவும் மாண்புமுடைய அல்லாஹ் பகிரங்கமான வெட்கக்கேடான செயலை பெண்கள் செய்தாலே தவிர அவர்களை வெளியேற்றாதீர்கள் என்று கூறியுள்ளான் அப்படின்னு இருக்கு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த ஃபாத்திமா பின்த் கைஸுங்கிறவங்க அறிவிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், 3 தலாக்கு விடப்பட்டு விட்டால் அவங்களுக்கு எதுவும் கணவர் கொடுக்க வேண்டியது இல்லை. எனக்கு அப்படி நடந்தது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. எனக்கு என்ன செய்யலை, 3 தலாக்கு என் கணவர் விட்டுட்டாரு, 3 தலாக்குக்கு பிறகு மனைவிங்கிற அந்தஸ்து போயிடுதில்ல, அப்போ எந்த ஒரு தொகையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, அவங்களுக்கு தங்கும் வசதியெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது இல்லை என்று யார் சொல்கிறா, ஃபாத்திமாங்கிறவங்க சொல்கிறாங்க. இது அவங்க தன்னுடைய வாழ்க்கையை காட்டி சொல்கிறாங்க, யார்கிட்ட கேள்விப்பட்டது சொல்லலை. எனக்கு அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில் நினைச்சு தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு என்று சொல்கிறாங்க. அப்போ இது உமர் ரலியல்லாஹு பொண்ணு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ் என்ன சொல்கிறான், தலாக் விடப்பட்டவங்களுக்கு அழகிய முறையில் மத்திவு ஹுன்ன பில் மாரூஃப், அழகிய முறையில் அவர்களுக்கு வாழ்க்கை வசதிகளை செய்து கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த ஒரு பொம்பளை பேச்சை கேட்டு நான் அதை எப்படி விடுவேன், ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடாது நான் எப்படி சொல்லுவேன். ஜீவனாம்சம் நீங்கள் சொல்கிற ஜீவனாம்சம் இல்லை, ஒன்ஸு ஒரு தடவையில் மொத்தமாக கொடு, அந்த ஜீவனாம்சம் உண்டு. தலாக் விடப்பட்ட பெண்களுக்காக வேண்டி இந்த மாதம் கோர்ட்டில் கொடுக்குறான்ல, அந்த இது நம்ம சொல்லலை, அது இஸ்லாத்தில் இல்லை. ஆனால் ஒரு செட்டில்மெண்ட்டாக என்ன செய்யணும், வாழ்க்கை நிறைய இழந்திருக்காங்க இல்லையா, வசதியை கவனித்து நீ 5 லட்ச ரூபா கொடு, 1 லட்ச ரூபா கொடு, 50,000 ரூபா கொடு, ஆளை பார்த்து அவங்களுடைய சொத்து பத்தெல்லாம் கவனித்து அதுக்கு தகுந்தவாறு ஒரு தொகையை இஸ்லாமிய அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும். அப்போ உமரில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாவுக்கு மாத்தமாக ரசூல் அப்படி சொல்லுவாங்க. இதே தான் இந்த மேட்ரு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் அவர் சந்தேகப்படுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ் அழகான முறையில் கொடுங்கள்னு சொல்லி இருக்கும்போது
அழகான முறையில் கொடுக்காதீங்கன்னு ரசூல் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த அம்மா யாபத்தில் சொல்லுதா, மறந்துட்டு சொல்லுதா, உன்னோட ஒன்று புரிஞ்சுக்கிட்டு சொல்லுதான்னு எனக்கு விளங்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கவுல் இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக இந்த அம்மா சொன்னால் நான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு. அம்மா பலவீனம் கிடையாது, சஹாபி பெண்ணு. அம்மா பலவீனமான அறிவிப்பாளரா? சஹாபாக்கள் அத்தனை பேரும் பலமான அறிவிப்பாளர் தானே. அப்போ இதுக்கு ஒரு அறிவிப்பாளர் தான் இப்போ தேவைப்படுது. இப்போ நமக்கு தான் இப்போ நிறைய அறிவிப்பாளர் தேவைப்படும். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த தலைமுறைக்கு எத்தனை அறிவிப்பாளர் தான்? ஒரு ஹதீஸுக்கு ஒரு அறிவிப்பாளர் தான். அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, எனக்கு இப்படி சொன்னாங்கங்கிறாங்கல்ல, சொல்லியிருக்க மாட்டாங்க. வேறு ஏதோ பர்சனல் ஏதோ விஷயமா இருக்கு, நீ உன்னோட ஒன்று புரிஞ்சிருப்பேன். அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கும்போது மத்தியூஹுன்ன பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது கட்டாய கடமை. பெண்கள் அப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. டைவர்ஸ் பண்ணினாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும், வாழ்க்கை செலவினம் வந்து கொடுக்க வேண்டும். இப்படி குரானில் இருக்கும் பொழுது உனக்கு தர வேணான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறிய, அது என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கிற முடியாது. எப்படி பதில் சொல்கிறாங்க அவங்க? அதாவது ஒரு பெண்ணின் சொல்லுக்காக 10ஆம் பக்கத்தில் கடைசி வரியிலேருந்து பாருங்கள். 10ஆம் பக்கத்தில் கடைசி வரியில் உமர் ரலியல்லாஹு சொன்னது வருது. எப்படி வருது? ஒரு பெண்ணின் சொல்லுக்காக நாம் அல்லாஹ்வின் வேதத்தையும் நபியின் வழிமுறையையும் கைவிட மாட்டோம். ஃபாத்திமா பின்த் கைஸு உண்மையிலே நினைவில் வைத்துள்ளாரா அல்லது மறந்து விட்டாரா என்று நமக்கு தெரியவில்லை. 3 தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு உறைவிடமும் ஜீவனாம்சம் உண்டு. வலிவும் மாண்பும் உடைய அல்லாஹ் பகிரங்கமான வெட்கக்கேடான செயல்களை பெண்கள் செய்தாலே தவிர அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றாதீர்கள் என்று சொல்கிறான். அப்போ புருஷன் வீட்டில் இருந்து வெளியேற்றக்கூடாது பொண்டாட்டிய. எப்போ தான் வெளியேற்றலாம்? பகிரங்கமான விபச்சாரம், மனக்கண்ண விபச்சாரம் செய்தாலே தவிர வேறு எந்த தப்புக்கும் வெளியேற்றாதீங்க என்று சொல்லி டைவர்ஸ் பண்ணப்பட்ட பெண்களுக்கு உறைவிடம் கொடுக்கணும், தங்குமிடம் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது நீ எப்படி வந்து இதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு எப்படி சொல்லுவேன்? எப்படி நீ வந்து சொல்ல நான் ஏற்றுக்குருவேன்? அப்போ ஒரு அறிவிப்பாளர், அப்போ இதான் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படுது. இந்த இடத்துல என்ன முரண்படுது? குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறாங்க, ஒரு அறிவிப்பாளர் நேரடியாக சம்மந்தப்பட்ட அறிவிப்பாளர் சொல்கிறாங்க. உமர் எப்படி பார்க்குறாங்க? இவர் நம்பகமானவர்ன்ற இதை ஏற்ற அதை மறுக்கிற மாதிரி போயிடும், அதை ஏற்ற இதை மறுக்கிற மாதிரி. அவர் பார்வை எப்படி போகுது? ரசூலுல்லாஹ் அப்படி தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அவருக்கு. அவர் என்ன செய்கிறாரு? இது எப்படி அல்லாஹ்வுடைய இந்த பொம்பளை தானே சொல்லுது, அப்போ சஹாபாக்களும் தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்கிற அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்தடுத்த ஆளுக்கு தான் அறிவிப்பில் தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. முதல் அறிவிப்பாளர் என்ன இருக்கலாம், அந்த மிஸ்டேக் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கும்போது முதல் அறிவிப்பாளரை மிஸ்டேக்காக புரிஞ்சிருக்கலாம். பொய் சொல்ல மாட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் பொய்யா சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு சொந்த காரணத்தினாலேயோ இப்படி கூட நடந்திருக்கலாம், அவனுக்கு தர வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்கலாம். பெரிய வசதி உள்ள பெண்ணாக இருந்திருக்கும், இவர் ஒன்றுமில்லாத ஆளாக இருந்திருப்பார். அது என்ன எத்தனையோ சிறப்பு காரணம் இருக்கும். அப்படி ஏதோ நடந்திருக்கு. ஜென்ரலாக இதை சட்டமாக்க முடியாது. அந்த பொம்பளை யாபம் வச்சுக்கிட்டு சொல்லுதா, வேறு என்ன சொல்லுதோ தெரியலை. அவங்கள வந்து நாங்கள் சந்தேகம்லாம் படலை. ஆனால் குர்ஆனுக்கு மாற்றோம், இதை ஏற்றுக்கிற மாட்டோம். அந்த பொம்பளை சொல்கிறத ஏற்றுக்கிற மாட்டோம். காரணம் என்னென்னு கேட்டால் குர்ஆனுக்கு எதிராக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இப்போ சொல்லும்போது, இந்த வார்த்தையை சொல்லும்போது தானப்பா எங்களை திட்டுறீங்க, இப்போ உமரை முதல் திட்டுங்க. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு தான் அவர் என்ன சொன்னார்? ஒரு பெண்ணுடைய சொல்லை கேட்டு, பெண்ணுன்னு சொந்த சொல்லையாக சொன்னது, அல்லாஹ்வுடைய ரசூலை சம்மந்தப்படி தான் சொல்லுது. அந்த பெண்ணு வந்து ரசூல் வாழ்க்கையோட சம்மந்தப்படி தானே பதில் சொல்லியிருக்குது. பாத்திமா சொன்னாங்க. அப்போ அதை சொல்லும்போது ஓன் சொல்ல கேட்டு அல்லாஹ்வுடைய சொல்ல விட மாட்டோம் என்றால் இதில் என்ன மாதிரி கருத்து கிடைக்கிறது? இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அது கிடைக்கிறது. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம்? குர்ஆனுக்கு அது நம்பகமாகவே இருந்தாலும், அறிவிப்பாளர் நம்பகமாக இருந்தாலும் அதை வந்து குர்ஆனுக்கு மாற்றம் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் சொல்லுகிறாரு. அவர் சொல்வதை யாரும் எதிர்த்து, அது எப்படி நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் மறுக்கலான்னு ஒருத்தர் கேள்வி கேட்கல. அப்போ அனைவருடைய கருத்தும் அதுவாக இருக்கிறது. அதில் என்ன இருக்குது? அவர் சொன்ன உடனே அதான் தீர்ப்பு வழங்குறாரு, அதான் சட்டம். அப்போ வந்து அப்போ யாராவது செஞ்சிருக்க அவசியமே இல்லை. சஹாபாக்கள் மாற்றமாகவும் செஞ்சுருக்கிறாங்க, குர்ஆனுக்கு மாற்றமாகவும் செஞ்சுருப்பாங்க. அதுக்கு நான் ஆதாரத்தை காட்டல, யாராவது சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு தான் இது ஆதாரம் இல்லை. நல்ல விளங்கிறேன். இதை நம்ம எப்போவுமே என்ன செய்யக்கூடாது, இதனால் தான் இந்த கருத்தை எடுத்தோன்னு வரக்கூடாது. உமர் இதை எடுக்காட்டாலும் இதுதான் சட்டம். நீ எதுக்கு இந்த பதில் நாங்கள் சொல்கிறோம் என்றால் யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டதுக்கு தான் பதில். விளங்குதா? உமர் ரலியல்லாஹு வந்து இப்போ ஹதீஸுக்கு மாற்றமாகலாம் சில சட்டங்கள்லாம் சொல்லியிருப்பார். அதை சொல்லி நம்ம விமர்சிக்கவும் செய்வோம். முத்தலாக்கு கிடையாதுன்னு அவர் சொல்லுவோம், முத்தலாக்கு உண்டுன்னு சொல்லுவார். அவர் ஒரே நேரத்தில் 3 தலாக்கு என்பது 3 தலாக்கு தான் என்று சட்டமாக்குவார். அது ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு மாற்றம் தான். அப்போ நம்ம விமர்சிக்கவும் செய்வோம். அதனால் உமர் சொன்னது இப்போ ஆதாரம் கிடையாது. இப்போ இதில் எதுக்கு நம்ம இதை சொல்லி காட்டுறோம்? உமர் சொன்னது ஆதாரம் கிடையாது. யாராவது சொன்னாங்களான்னு கேட்குறாங்களே எதிர்கேள்வி, அதுக்கு தான் பதில். யாராவது சொன்னாங்களோ சொல்லியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களை சொல்கிற அதே விமர்சனத்தை யாருக்கும் சொல்லு,
இதே தானே சொல்கிறாரு, அல்லாவுடைய சொல்ல வந்து யாருடைய சொல்லுக்கு நான் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுலேருந்து என்ன விளக்குது நம்ம சொல்கிறது அப்படி அந்த உணர்வு பிரதிபலிக்கிறார். அடுத்து வந்து இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ஆயிஷா நாயகி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இடத்துல இது 12ஆம் பக்கத்தில் உள்ள செய்தி, ஒரு மையத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கெல்லாம் மையத்தை வீட்டில் அழுது தானே செய்வாங்க. ஒரு இறப்பு வீட்டுக்கு போனால் என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்தார் வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அழுதுகிட்டு இருக்கும் பொழுது அதாவது அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு சஹாபி அருவி உமர் ரலியல்லாஹுடைய சம்பவத்தெல்லாம் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் வந்து அழுதாரையானால் மையத்து வேதனை செய்யப்படுகிறது. ஒரு ஆள் மையத்துக்கு முன்னாடி அழுதா வேதனை எதுக்கு, மையத்துக்கு என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தி ஆயிஷா நாயகிட்ட வந்து தெரிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக தான் சொல்கிறாங்க. அதுவும் எப்படி சொல்கிறாங்க, ஒரு ஜனாசாவுக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம அழுதோமையானால் ஜனாசாவுக்கு வேதனை செய்யப்படுகிறது. அழுகுறது நம்ம, வேதனை எதுக்கு, ஜனாசாவுக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க. இதை வந்து கவனிக்காமல் நம்பிட்டு போனால் அது தவறு இல்லை, கவனத்துக்கு கொண்டு வராமல். இப்போ கவனத்துக்கு இப்போ ஆயிஷா நாய்கிட்ட கொண்டு வரப்பட்டவுடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அது எப்படிங்க, அது இவன் அழுது அதையே தண்டிக்கணும், அதுக்கு என்ன தெரியும், உசுரோட உள்ளவனை தண்டிச்சாலும் அர்த்தம் இருக்குது, ஏன்டா நீ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்கலாம். ஒரு ஆளுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்கிறது, அவர் மோனவை பார்த்துட்டு இருக்கிறாரு, அப்போ என்ன செய்யலாம், அவரையும் தண்டிக்கலாம் இவரையும் தண்டிக்கலாம். ஏன், நீ உனக்கு உசுறு இருந்துச்சுல, நீ ஏன் பார்த்துக்கிட்டு தடுக்காமல் இருந்தேன்டாவது கேட்கலாம். அவர் போனோம், அவன் அழுகுறது அது தெரியாது, அவருக்கு அதில் உடன்பாடும் கிடையாது. இப்போ வந்து அல்லாஹ் குர்ஆனில் ஆயிஷா என்ன கேட்குறாங்கன்னா, குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒருத்தருடைய பாவத்தை ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? அப்போ அல்லாஹ் வந்து ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமக்க மாட்டான்னு சொன்னால், இவன் அழுகுன பாவத்துக்கு அதையே மட்டும் தண்டிக்கணும், அழுகுறது இவனை போய் தண்டிங்க, அது வந்து அவனை அதையே போய் தண்டிக்கணும், எப்படிப்பா இது எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. யார், ஆயிஷா நாயகி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரில் இதை சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, உமரை பொய்யாக்கலை, உமருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, உமர் இப்படி சொன்னார்ன்னு அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்போ ஆயிஷா என்ன செய்கிறாங்க, உமர் கெட்டவர் கிடையாது, உமருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அல்லாவின் மீது ஆணையாக ஒருவர் அழுவதின் காரணமாக இறை நம்பிக்கையாளரை அல்லாஹ் வேதனை செய்வான் என்று அல்லாவின் தூதர் கூறவில்லை. கூறினார்னு அவர் சொல்கிறாரு. யார், உமர் சொல்கிறார் கூறினார்ன்னு. ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, கூறவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுக்கலை, நம்ம மறுக்கிற மாதிரி மறுக்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லையா, சொன்னதை மறுத்தா தானே அதிசயம் மறுக்கிறதாகும். ஆயிஷா இப்படி சொல்கிறாங்க, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவே இல்லை. வேற என்ன சொல்கிறாங்க, மாறாக குடும்பத்தார் சப்தமிட்டு அழுவதன் காரணத்தினால் இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வேதனையை அதிகப்படுத்துகிறான் என்றே அல்லாஹ்வின் தூதரவர்கள் கூறினார்கள் என்று சொல்லிவிட்டு, அதுவும் சரியில்லை உங்கள் விளக்கம், சொல்லிவிட்டு அல்லாஹ் சிரிக்கவும் வைக்கிறான் அழவும் வைக்கிறான், ஒருவரின் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார், குர்ஆனே உங்களுக்கு போதும். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், 2 வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. ஒன்று, அழுகுற நம்மள அழுகுறோம், ஒரு மையத்து வந்த உடனே நம்ம பிளான் பண்ணிட்டு போய் அதுக்கு கூட்டம் இருக்குது, கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் தனியாக இருக்கிறாங்க, அதை விட்டுருவோம். பொதுவாக குடும்பத்தார் அழுவது எதுக்கு அழுகுறாங்க, பிளான் பண்ணி அழுகுறாங்க, அவங்கள மீறி வருகிறது. இந்த ஒரு ஆள் இறப்பை தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, அவன் தான் இது செய்கிறான். நம்ம யார் திட்டமிட்டு இந்த அழுகையெல்லாம் செய்வதில்லை. பெரும்பாலும் சில அழுகைகள் காரியம் சாதிக்கிறதுக்காக வேண்டி திட்டமிட்டு செய்வாங்க. ஆனால் அந்த மையத்து வீட்டில் அழக்கூடிய அழுகை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன அழுகையாக தான் இருக்குது. அந்த சூழ்நிலையை நம்மளை மீறி என்ன செய்யும், அழுகணுன்னே போக மாட்டோம், அங்கே போனோன்னு பார்த்தா அப்படியே நம்மளை அறியாமல் இப்படி செய்யும், கண்ணு கலங்க தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு குற்றமா, அவனுக்கே குற்றம் வராது. ரசூலுல்லாஹ் அழுதுருக்குறாங்களே, ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறாங்க, மகன் இறந்ததுக்கு அழுதுருக்குறாங்க. இப்போ அவன் அந்த 2 தப்பு இருக்குது மேட்ரு. அழுகிறது எப்படி பாவம்னு சொல்கிறான், அழுகிறது பாவம் இல்லையே, அவன் தானே அழுகம் வைக்கிறான், அழுகிறது எப்படி குற்றமாகும், அழுவது ஒரு பாவமா, ஒப்பாரி வைக்கிறது அந்த வார்த்தைகளை புலம்புறது குற்றமாகும். சரி, அழுகிறது குற்றம்னு இந்த மெசேஜ் வருத, அது ஒன்று. 2வது, ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார். அப்போ இதில் என்ன 2 தப்பு ஆயிஷா கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவர் அழுகுறாருல, இவருக்கே குற்றம் இல்லை, அவர் தண்டிக்க 2ஆவது வச்சுக்கிறோம். அழுகுறாள் மேலே குற்றமா அப்படின்னா ரசூலுல்லாஹ் அழுது எல்லாமே அடிபட்டு போயிருமே, அழுகுறதுனால ஒன்றுமே இல்லையே. ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கமெல்லாம் கேட்டு என்ன செய்கிறாங்க, அழுகுறது குற்றம் இல்லை, நாக்கு பிடிச்சி காட்டி, இதனால தான் எல்லாம் பிடிப்பான். அழுவு வாயில் குளறி தொலைச்சிவிடாது, நித்தியாச்சும் என் புருஷன் தானே கிடைச்சான், வேற ஆள் உனக்கு கிடைக்கலையா இப்படிலாம் அழுகுற ஆளில் பொம்பளை இதில் தான் எல்லாம் பிடிப்பானே தவிர அழுகுறதுக்கு பிடிக்க மாட்டான்.
அல்லாஹ் வந்து என்ன செய்ய அழுவுறது, மையத்துக்கு அழுவுறத, ஒரு இறப்புக்காக அழுவதை வந்து அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது. அதை அவங்க காட்டலை, குர்ஆனை எடுத்து காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? இன்னஹு அல்ஹக வ அபுகா, அவன் தான் என்ன செய்கிறான், அளவும் வைக்கிறான் சிரிக்கவும் வைக்கிறான். அப்போ நம்ம பிளான் இல்லாமல் நம்ம அளவோ சிரிக்கவோ செய்தோமையானால் அது எதில் வராது, குற்றத்தில் வராது. நம்ம வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சால் தான் இதில் வரும், குற்றத்தில் வரும். அப்போ இவரை முதல்ல பாவமே இல்லாத ஒரு காரியத்தை பாவம்னு சொல்லப்படுகிறது. ஒரு மையத்து வீட்டில் போய் அழுகுறது பாவமே கிடையாது. இப்போ நம்மளே போய் எத்தனை சொந்தக்காரங்களாக தான் நம்ம என்ன செய்கிறோம், போய் அழத்தான் செய்கிறோம். 3 நாளைக்கு பிறகு அழக்கூடாதுன்னு இருக்குது, அவ்வளோதான். அடுத்த நாள் போய் கூட அழுவலாம். முதல் நாள் விட்டு என்ன செய்யலாம், 2வது நாள் அழுவலாம், 3வது நாள் அழுவலாம், 4வது நாளைக்கு தான் செய்யக்கூடாது, அழுவக்கூடாது. அப்போ அழுவுறது தப்புங்கிறதே இந்த ஹதீஸ் தவறாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு அவர் தப்புன்னு வச்சுக்கிடுவோம், அதுக்கு இவரே தண்டிக்கணும். 2வது தப்பு, முதல்ல அழுவுறது தப்புன்னு வருது ஃபஸ்ட்டு, அந்த அடிப்படையில் போயிடுச்சு. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம், மையத்து வீட்டில் அழுவுறது தப்பு, அப்போ ஏன் இவரை தண்டிக்கணுங்கிறேன், அவரில் தண்டிக்கணும். அப்போ ஆயிஷா நாயுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டால், அழுவுறதுனால இவரும் தண்டிக்கப்பட மாட்டார், அவரும் தண்டிக்கப்பட மாட்டார். ஆயிஷா நாய் சொல்ல வர கருத்து என்னது, இவன் அழுவுறதுனால இவனுக்கும் தண்டனை இல்லை, அவனுக்கும் இந்த மையத்துக்கும் தண்டனை இல்லை. அது எதனால் மறுக்கிறாங்க, இதை மறுத்துட்டு ஹஸ்புக்முல் குரான்ங்கிறாங்க. குரான் போதும், அதாவது நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. ஹஸ்புக்முல் குரான், குரான் போதும்னா அது ஹதீஸ் மறுக்கிறன்னு அர்த்தம் கிடையாது. குரானுக்கு விளக்கமாக இல்லாட்டி மறுப்புண்ட, அதனால் போதுங்கிறாங்க. குரான் போதும் என்றால் குரானுடைய விளக்கமும் அதில் அடங்கி இருக்கிறது. ஹதீஸை டோட்டலாக மறுக்கிறதுக்கு இதை சொல்லக்கூடாது. குரானுக்கு மாற்றமில்லாத ஹதீஸுகள் ஆயிஷா நாய் நிறைய அறிவிச்சிருக்கிறாங்களே, அதனால் இதுக்கு என்ன அர்த்தம், குரான் போதும் என்றால் குரானுக்கு மாற்றமானது நமக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இந்த அறிவிப்பாளர் எப்படி அறிவிப்பாளர், இந்த ஹதீஸை அறிவித்தவர் யார், உமர், சாதாரண அறிவிப்பாளரா, அந்த இந்த உம்மத்திலே 2வது இடத்துல உள்ளவர். இந்த உம்மத்திலேயே அவ்வளோ நம்பிக்கையான ஒரு ஆள் வழியாக இதை சொல்லப்படுகிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, உமருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், எண்ணத்தை வேதனையில் கத்தியால் குத்தப்பட்டு வேதனையெல்லாம் சொல்கிறார் அவர். அப்போ இந்த வேதனையில் சொல்லும்போது முன்ன பின்ன ஏதாவது யாபத்தில் சொல்லியிருக்கலாம், அவர் வந்து புரிந்து கொள்ளாமல் சொல்லியிருக்கலாம். ரசூல்லா சொன்னதை அது அது அவர் நிலை அந்த மாதிரி இருந்துச்சுல, கத்தியால் குத்தப்பட்டிருக்கும் பொழுது தனக்காக அழக்கூடாதுங்கிறாரு, தனக்காக அழக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு மூத்தா போயிட்டார். அப்போ மரண வேதனை துடித்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் நமக்கே தெரியாது. என்னோ ஒரு யாபத்தில் பிசகி போய் இணைஞ்சிருக்கலாம், உமர்லான்னு சொல்லியிருக்கலாம். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் உமருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர் பொய் சொன்னார் நான் சொல்ல வரலன்னு அர்த்தம். பொய் சொன்னார்னு சொல்ல வரல, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர் நல்ல அடியார் என்று சொல்லிவிட்டு ஆனால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன சஹாபாக்களை திட்டுறோங்கிறோம். இதே மாதிரி நம்ம சொன்னால் நம்மளே இதை தான் சொல்கிறோம், ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டோம், இது ஹதீஸ் இல்லை, இது ரசூலுல்லாஹ் சொல்லலைங்கிறோம். சஹாபாக்களை திட்டுறாங்க, இவர் சாபிலாம் பொய்யா, சஹாபாக்களை இட்டு கட்டிட்டாங்களான்னு அப்படி பிளேட்டை மாற்றுறாங்க. அப்போ இதே மாதிரி மாற்றுறது இதுங்கேயும் மாற்றப்ப ஆயிஷா நாய் என்ன பண்ணிட்டாங்க, உமரை பொய்யராக்கி விட்டார்கள். வேறு மாதிரி சொன்னதையும் சொல்கிறாங்க, இப்படி சொல்லலை வேறு மாதிரி சொன்னாங்கண்டு. அப்படி சொன்னால் அது இல்லாட்டா கூட நம்ம எது மட்டும் நமக்கு போதும், குரானோட மோதுதுங்கிற கான்செப்டை எடுத்துக்கிறங்க. ஆயிஷா நாய் சொன்னது என்னன்னு கேட்டால், ஒருவர் அழுவதின் காரணமாக இறை நம்பிக்கையாளரை அல்லாஹ் வேதனை செய்வான் என அல்லாஹ்வின் தூதரவர்கள் கூறவில்லை. மாறாக குடும்பத்தார் சத்தமிட்டு அழுவதின் காரணத்தினால் இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வேதனை அதிகப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது. இது குரானுக்கு மாற்றம் ஆயிஷா நாய் சொன்னது. நம்ம எதுக்கு மட்டும் இதை எடுத்துக்கிறோம், குரானுக்கு மாற்றமாக இருப்பதை மறுத்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்கிறோம். அப்போ அதிகப்படுத்துறது தப்பு தானே. அதாவது ஆயிஷா நாயுடைய வாதம் ஆயிஷா நாய்க்கு எதிராக இருக்குது, அது ஒரு விஷயம். அவங்களுக்கு புரியல குரானுக்கு மாற்றமாக இருக்கிறது, அவங்க சொல்லக்கூடியதுன்னு இல்லை, நம்மளே குரானுக்கு மாற்றமாக வாதம் வைக்கணும்னு அவங்களுக்கு விளங்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, உமர் அலிலான் நியாயப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க, ஒருவர் அழுதாரையானால் இவன் இறை நம்பிக்கையாளராக இல்லை என்று சொன்னால் அவருடைய வேதனை இதனால் அதிகரிக்கும்ங்கிறாங்க. அதுவும் கூடாதுல்ல, இவன் அழுது அங்கேயும் அதிகரிக்கணுங்கிறான். ஏன் அதிகணும், அழுகுறதுக்காக அதிகரிக்கணும், இறை மறுப்பாளருக்கு அதிகரிக்கலாம், அவன் செயலுக்கு தான் அதிகரிக்கணும். இறை மறுப்பாளராகவே இருக்கட்டுமே, இறை மறுப்பாளருக்கு வந்து அவன் செஞ்ச செயலுக்காக வேண்டி அதிகரிக்கலாம். அவன்கிட்ட நான் போய் அழுதவன அதுக்காக வேண்டி அவனையும் தண்டிக்கணும், அதுவும் தப்பு தானே. அழுது வேதனை ஆகிட்டு வந்துடலாம். இப்போ இல்லை இறை மறுப்பாளர் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, இது காஃபிர் சம்மந்தப்பட்ட மேட்ரு. அவங்க அந்த எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், உமரையும் பொய்யாக்கிடக்கூடாது. அவங்க என்ன ஐடியா, குரானுக்கு மாற்றமாகவும் இருக்கிறது. அப்போ உமரும் பொய்யரா இல்லாததுக்கு என்ன விளக்கம் கொடுப்பேன்னு அவங்க விளக்கத்தை சேர்க்குறாங்க. எப்படி செய்கிறாங்க, இது மூமினுக்கு சொன்னது கிடையாது, இறை நம்பிக்கையாளரெல்லாம் வேதனையெல்லாம் செய்ய மாட்டான், இறை மறுப்பாளருக்கு முன்னாடி போய் அழுதம்னு சொன்னால் அவனுக்கு வேதனை அதிகரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து.
ஆனால் அவங்க சொல்கிற கருத்துக்கு மாற்றமாக தான் வசனத்தை வைக்கிறாங்க. வசனம் எப்படி வைக்கிறாங்க? ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார்னா யாருடைய சுமையை என்ன செய்ய முடியாது, யாரும் சுமக்க மாட்டார். அப்போ ஆயிஷா நாயுடைய கருத்தை அவங்க வாதத்தை வச்சு நம்ம ரெண்டாவது உடைக்கிறோம், அது ஒரு விஷயம். ஆனால் ஆயிஷா நாய் எதனால் அதை மறுத்தாங்கன்னு சொல்ல வர்றேன், யாராவது சொல்லியிருக்கிறாங்களா என்பதற்கு தான் இதை வைக்கிறமே தவிர ஆயிஷா நாயுடைய வாதத்திலும் பிழை இருக்கிறது. அந்த வாதத்தை அவங்க ஆயுதத்தை பிடிங்கி அவங்களே இப்போ என்ன செய்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க, ஒரு காஃபியருக்கு முன்னாடி போய் அழுதால் அவனுக்கு என்ன செய்யல, அதுவும் இதுக்கு மாற்றம் தான். அவங்க எடுத்து வச்சு அந்த வசனத்துக்கு என்னது, இது எந்த எந்த வேகத்தோட எந்த உணர்வோடு அந்த வாதத்தை வைக்கிறார்களோ அதுக்கு மாற்றமாக தான் யார் பேசுகிறா, ஆயிஷா நாய் பேசுகிறாங்க. அதுவும் தனி விஷயம். ஆனால் நம்ம இதை எதுக்கு மட்டும் சொல்கிறோம்னா அவங்க உள்ளத்தில் என்ன கருத்து இருந்தது, இது குரானுக்கு மாற்றம் இல்லைன்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். இப்படி சொல்வது குரானுக்கு மாற்றம் இல்லைன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் இருந்த கருத்து என்ன, ஒருத்தர் சுமைக்கு ஒருத்தர் விரல் தான் அவருக்கு அந்த தண்டனை கொடுக்கணும். குரானுக்கு மாற்றம், குரானுக்கு மாற்றமானதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரசூல்லா சம்பந்தப்பட்டாலும் ரசூல்லா பேரை சொன்னாலும் நம்பகமானவர் வழியாக சொன்னாலும் குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுதான் ஆயிஷா நாயுடைய கருத்து. ஆயிஷா நாயுடைய கருத்து என்ன, குரானுக்கு மாற்றமாக உமரே வந்து சொன்னாலும் அது ரசூல்லா சொன்னது இல்லை, ரசூல்லா சொன்னது அவங்க மறுக்கலை, ரசூல்லா சொல்ல கிடையாதுன்னு மறுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன வழங்கணும், இப்போ இதில் ஆயிஷா நாயுடைய இந்த வாதம் வந்து நம்ம முழுசாக ஏற்றுக்கல, யாபத்தை வச்சுக்கிறேன் சரியா. அவங்க பாதியை மறுத்து பாதியை ஆதாரம் காட்டுறாங்க, அந்த பாதிக்கு இது பொருந்தும். பாயிண்ட் விளங்குதுல, காஃபிரை தண்டிப்பதற்கு கூட அவன் பாவத்துக்காக அவனை தண்டிக்கலாம். ஒரு காஃபிராக இருக்கிறாங்கிறதுனா இப்போ அழுகுறவனுக்காக வேண்டி அவனை எப்படி தண்டிக்கணும், அதுக்கு அப்படி ஒரு இஸ்லாத்தில் அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நியதியில் அது கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நன்மைகளையாவது அப்படி மாற்றி வர்ற வாய்ப்பு இருக்குங்க, தீமைக்கு வாய்ப்பே இல்லை. நன்மைகளில் வந்து இப்போ நம்ம ஒரு தாப்பனார் ஹஜ்ஜி செய்யலை, நம்ம அவருக்கு ஹஜ்ஜி செஞ்சால் நன்மை கிடைக்கும், சில நன்மைகளுக்கு எல்லாத்துக்கும் இல்லை. அதே மாதிரி தகப்பனார் நோன்பு வைக்கலை, மூத்த போயிட்டார், நம்ம என்ன செய்ய, நோன்பு வைங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. தாய் தகப்பனுக்கு தர்மம் செய்கிறோம், அது அந்த நன்மை என்ன செய்யும் சேரும். ஒருத்தர் என்ன செய்கிறான், எங்கள் அப்பனை நான் பெரிய நரகவாதியாக போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்பனுக்காக கொள்கிறேன், இது தாத்தாவுக்காக கொள்கிறேன்றான், தாத்தாவுக்கு சேருமா, பாவத்தில் சேராது. நன்மைகளையாவது ஒன்று ரெண்டு நன்மைகள் மார்க்கத்தில் எது சொல்லப்பட்டிருக்குதோ அந்த நன்மைகள் என்ன செய்யும், பெற்றோருக்காக வேண்டி பிள்ளைகள் சேர்த்து வைக்கலாம். பாவங்களை கண்டிப்பாக சேர்த்து வைக்க முடியாது. பாவங்களை ஒரு கடுகளவு பாவம் கூட என்ன செய்யாது. ஒன்று பாவத்தை சேர்க்கும்போது கொஸ்டின் ஆகிடும், நன்மைக்கு செய்யும்போது கொடுத்தா வேணான்னு சொல்ல போகிறீங்க. இப்போ என்ன செய்யுங்கன்னா, உங்கள் அப்பா நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இந்தாங்க அதுக்காக 1 லட்ச ரூபா தரேன் மாட்டேன்னு சொல்லிடுவீங்க. அது இப்படி நான் வாங்குவேன், அதுக்கு என்னை சண்டைக்கு வருவீங்க, கிடச்சிருந்துட்டு வாங்கிக்கிடுவீங்க. அப்போ உங்கள் வாப்பா என்னை ஏமாத்திட்டு உடனே பிடிச்சி போட போகிறேன்னா கேட்டுருவீங்க. எங்கள் வாப்பா ஏமாத்துறதுக்கு என்னையும் பிடிக்கிற மனிதனை எப்படி எதிர்பார்ப்போம், உதவி செய்கிறது அடுத்தவனுடைய நன்மைக்காக நமக்கு உதவி கிடைத்தால் சந்தோஷமாக வாங்கிக்கிறோம். அடுத்தவருடைய தப்புக்காக நம்மளை பிடிக்க வரும்போது அவன் செஞ்சு என்னை பிடிக்கிறேங்கிறோம். அப்படி தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அல்லாஹ் வந்து அந்த உணர்வுக்கு ஏற்றவாறு அவன் சட்டத்தை அமைச்சிருக்கிறான். நன்மைகளாக 1-2 நன்மைகள்லாம் சொல்லிட்டு போ, உங்கள் அப்பாவுக்கு வேண்டி எஜ்ஜி செஞ்சுட்டு போ, நோன்பு வச்சுட்டு போ, கடமையான நோன்பு வச்சுட்டு போ, தான தர்மம் செஞ்சுட்டு போ, துவா செஞ்சுட்டு போ, அது வந்து உங்கள் அப்பாவுக்கு நான் சேர்க்குறேன், உமாவுக்கு சேர்க்குறேன்ற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான், ரசூல் மூலமாக அந்த சட்டத்தை நமக்கு தர்றான். பாவத்து கண்டிப்பாக வராது. ஒரு 10 பைசா தப்பு ஒரு தகப்பனார் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இதுக்கு அல்ல உங்கள் தகப்பனார் கேட்கவே மாட்டான். நீங்கள் யாரை மோசடி பண்ணியிருந்தாலும் உங்கள் தகப்பனாருக்கு இது கொஸ்டின் வருமா, வரவே வராது. அப்போ பாவத்தை பொறுத்த வரைக்கும் கடுகளவு பாவம் கூட ஒருத்தருடைய பாவம் இன்னொருத்தருக்கு போகவே போகாது. இதை வச்சு தான் கிறிஸ்டியானிசத்தை இஸ்லாம் வந்து ஒழிச்சு கட்டுது. கிறிஸ்துவ நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கு தான் அந்த வசனங்கள் பல இடங்களில் குரானில் போடப்படுகிறது. அதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் தானே ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமப்பாங்கன்னு கேட்பாங்க. என்ன கேட்பான், என்ன நீங்கள் தானே ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமப்பாங்கிறீங்க, இப்போ எல்லார் பாவத்தையும் ஏசு சுமந்துக்கிட்டாரு, அப்போ அது ஏன் தப்புங்கிறீங்கன்னு கேட்பான். அப்போ நம்ம அதுக்கு பாயிண்ட் குரானுக்கு மாற்றமாக போனால் என்னவெல்லாம் வரும்னு கேட்டால், இந்த கிறிஸ்டியானில் அந்த தலைப்பில் விவாதத்துக்கு வரல, ஓடி போயிட்டாங்க வரல, அந்த தலைப்பில் விவாதம் நடந்தால் இதை கேட்பாங்க கண்டிப்பாக. அப்போ ஆதம் செஞ்ச தப்புக்காக வேண்டி இயேசுவை பழி கொடுத்தோம் என்றால் அது எப்படி சரின்னு கேட்டால், இவன் அழுது அவனையும் தண்டிக்கிறீங்க உங்கள் ஹதீஸில் இருக்கேம்மா கேட்பானா இல்லையா. அவங்கள்ட்ட கேட்டால் பொண்ணு முடிப்பாங்க. யார்கிட்ட கேட்டால், நம்மளை தவிர உள்ள வேறு தௌஹீத் ஜமாத் தவிர மற்ற ஆளுகள்கிட்ட கேட்டால் அது வந்து இப்படி பிடிப்பாங்களா, 2 ஒன்றாகி போயிடும். அப்போ நீங்களும் இந்த மாதிரி ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சொம்ப மாதிரி தான் சொல்கிறீங்க, நாங்களும் அதான் சொல்கிறோம், 2 ஒன்று தான்ட்டு போயிடுவாங்க. நம்மள்ட்ட தௌஹீத் ஜமாத் இது யார், இது ஹதீஸே கிடையாதுடா, ரசூலுல்லாஹ் சொல்லலையடா, பேசிக்கே தப்பாக இருக்கடா, இந்த இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடிய செய்தி இல்லடான்னு சொன்னால் வாய முடிடுவான். இது பொய்ன்னு நாங்கள் சொன்னோம், நீ இதை பொய்ன்னு சொல்லி பார்ப்போன்னு கேட்போம். அது அவன் பேச முடியாது அவனுக்கு. அப்போ நமக்கு உலகத்தில் போய் நின்று சமாளிக்கிறது கூட முடியாத ஒரு பொய்யான வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. சரியா. அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த இறந்தவர்களை கேட்க முடியாதுங்கிறதுக்குல
இறந்தவர்களை வந்து என்ன செய்ய முடியாது, செவியேற்க செய்ய முடியாது அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயும் வந்து ஆயிஷா நாயுடைய அந்த உணர்வுக்கு தான் இப்போ ஆதாரம் காட்டுறோம். அவங்க பதிலை விட நல்ல பதில் நம்ம அதுக்கு சொல்லலாம். இந்த இறந்தவர் வந்து அதாவது பேசுவாங்கள்ல ரசூல்லா, பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டவங்களையெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த பாலடைஞ்ச கிணத்துல போட்டுட்டு இன்னா வஜதுனா மாதர புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த பதிரில் கொல்லப்பட்ட காபிர்களை பார்த்து சொல்லுவாங்க, எங்கள் இறைவன் எங்களுக்கு வெற்றி தருவதா சொன்னால் அது எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஹல் வஜத்து மாவதரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்து விட்டானான்னு கேட்பாங்க. அவன் நோய் யாரை நோய் கேட்பாங்க, பணத்தை நோய் கேட்பாங்க. பணங்களை எல்லாம் அள்ளி அந்த கிணத்துல போட்டுட்டு எங்களுக்கு இறைவன் வாக்களித்ததை தந்து விட்டான், உங்களுக்கு வாக்களித்த இறைவன் தந்து விட்டானான்னு கேட்பாங்க. அப்போ இதை பார்த்தவொன்னே உமரில் என்ன செய்வாங்க, துஸ்மியுல் மூத்தா, அல்லாவுடைய தூதர் மூத்தாக்கள்கிட்ட போய் பேசுகிறீங்க, செத்து போன ஆள்கிட்டையா நீங்கள் போய் பேசுகிறீங்க. இன்னொரு அறிவிப்புல கல்லிமு அஜிசாதன்லா ரூஹலகா, ரூஹு இல்லாத உடம்புலையா பேசுகிறீங்க, வெறும் உடம்பு ரூகை இல்லதுக்கு உயிரற்ற உடலிடமாக போய் பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ வந்து ரசூல்லா என்ன செஞ்சாங்களாம், மா அன்தும்பி அஸ்மாமின்ஹும், அவங்கள விட நீங்கள் நல்லா கேட்கல, அவ்வளோ நல்லா கேட்குறாங்க. நான் சொல்வதை நீங்கள்லாம் கேட்பதை விட யாருக்கு நல்லா கேட்குது, அவங்களுக்கு நல்லா கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை ரசூல்லா சொன்னதாக ஒரு அறிவிப்பு மக்கள் மத்தியில் பரவலாக சஹாபாக்கள் காலத்திலேருந்து இருக்கிறது. இன்றைக்கி ஹதீஸ் கிதாபுகளில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆயிஷா நாயகி இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக தான் சொல்கிறாங்க, இது ஊர்லேருந்து அறிவிக்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா 2 வசனத்தை எடுத்து போடுறாங்க. இது இப்படி சொல்கிறீங்க, அதாவது மைத்தா போன ஆள்கள்கிட்ட போய் ரசூல்லா பேசுனாங்கன்னு சொல்கிறீங்க, இதை ஏற்றுக்கிட்டமே ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, இறந்தவர்களை உம்மால் கேட்க செய்ய முடியாது. இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, மௌத்தா போன ஆட்களை என்ன செய்ய முடியாது, கேட்க செய்ய முடியாது. அதே மாதிரி 35:22 ஒமான் தபி முஸ்மின் மன்ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாது. அது மூத்தா போனாலையும் கேட்க செய்ய முடியாது, அதுவே முதல் தடையாயிடுச்சு. கபருக்குள்ளே போனால் 2வது தடை. மூத்தா போனது ஒரு தடை, கபருக்குள்ளே போட்டு மண்ணெல்லாம் போட்டு மூடிடுறோம்ல, இன்னொரு தடையாக போயிருதுல. உசுரோட உள்ளவனே மண்ணுக்குள்ளே போச்சா கேட்பானா, அதை உயிரோடு உள்ளவனே ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு புதைச்சி மண்ணுக்குள்ளே மூடிட்டோம்னா அந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டதுனாலே அவன் கேட்க மாட்டான். உயிர் இருந்தால் கூட மூச்சு போகிறதுக்கு மட்டும் ஒரு கோட்டையை விட்டு கண்ணாடி பெட்டியில் வச்சு அவனை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டா உயிரெலாம் இருக்கிறது, ஆனாலும் கேட்குமா, கேட்காது. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னா 2 விதமாக இதை மறுக்கிறான். ஒன்று வந்து செத்ததுனால கேட்க மாட்டாங்க, 2வது கபருக்குள்ளே இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டாங்க, கேட்குமா. அப்போ கபருக்குள்ளே இருக்கிறவனுக்கு டபுள் தடை, 2 லாக்கு போடப்பட்டிருக்கு. செத்தவனுக்கு 1 லாக், செத்து மேலே கிடக்கிறான், அடக்கம் செய்யப்படலை. இவனுக்கு 1 தடை, அடக்கம் செஞ்சு விட்டால் 2 தடை. அந்த செத்ததுனாலே அவனை கேட்காது, உள்ளுக்குள்ளே போட்டு புதைச்சதுனாலையும் இன்னும் கொஞ்சம் கேட்காது. 2 பூட்டு போட்ட மாதிரி, 2 தாப்பால் போட்ட மாதிரி, 2 கதவு போட்ட மாதிரி என்ன செய்கிறது, இவன் நிலைமை இருக்குதுன்ற இந்த வசனம் இருக்குது. இதை காட்டிட்டு என்ன செய்கிறாங்கன்னா உமரில் இல்லாமல் அதையும் அப்படி தான் சொல்லிவிட்டாரு, தப்பாக சொல்லிட்டாரு, மறுக்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் உமர் வேணும்னு திட்டமிட்டு அல்லாஹ் ரசூல் மேலே பொய்யா இட்டு கட்டிட்டாருன்னு வரக்கூடாது இல்லையா. அவங்க கண்ணியத்தை காப்பதற்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டால், நான் சொல்வது சரி என்பதை அவர்கள் இப்போ விளங்கி கொண்டார்கள். விளங்கி கொள்வது என்பது வேற, காதில் கேட்குறது என்பது வேற. விளங்கி கொள்வதுன்னா அங்கே உள்ளே போய் முன்கரணைக்கெல்லாம் வந்து கேள்வியெல்லாம் கேட்கும் பொழுது புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம், ஆஹா நம்ம தப்பான கொள்கையில் இருந்திருக்கிறோம், முகமது சொன்ன மார்க்கு கரெக்டாக இருந்திருக்குது, இப்போ தானே நமக்கு தெரியுது என்று விளங்கி கொண்டார்கள் என்று சொன்னதை காதில் விளங்கி கொண்டார்கள் இவர் புரிஞ்சுக்கிட்டார். ரசூல்லா என்ன சொன்னாங்க, கருத்தில் விளங்குதல். விளங்குதல் நம்மள 2 தமிழில் கூட 2ஆக பயன்படுத்துகிறோம்ல. விளங்குதா சொல்கிறது விளங்குதான்னு கேட்குறோம். விளங்குதான்னு அர்த்தம், காதுக்கு விளங்குதான்ற அர்த்தமும் இருக்குது, கருத்துக்கு விளங்குதான்ற அர்த்தமும் இருக்கா இல்லையா. அப்போ உமரில் ரசூல்லா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி சொன்னாங்க, நான் சொல்வது சரியான மார்க்கம் என்பதையும் அவங்க இருந்த தவறான மார்க்கம் என்பதையும் இப்போ அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள், உங்களை விட நல்லா புரிந்திருப்பார்கள். நம்ம கூட ஒன்றும் புரியல தானே, முன்கர் நினைக்கிற பார்த்தனும் புரியுற மாதிரி நம்ம புரிய முடியுமா? முன்கர் நினைக்கிற நேரம் போய் பார்த்துட்டு புரிஞ்சால் எவ்வளோ புரியுவானோ அந்த மாதிரி நம்ம புரிய முடியுமா? அன்னைக்கு அந்த அபூ ஜஹில் புரிஞ்ச அளவுக்கு நம்ம இன்றைக்கி கூட புரியலை. ஏன், நம்ம பார்க்கல. முன்கர் நினைக்கிற அந்த உள்ளுக்குள்ள அந்த உலகத்துக்கு போயிட்டாங்க. அப்போ ரசூல்லா வந்து கேட்பார்கள்ங்கிற வார்த்தையை சொல்லலை, அறிவார்கள்ங்கிற ஏழமூனை. எஸ்மாவுன்னா காதால் கேட்குறது, ஏழமூனா அறிவால் அறிவது, அறிவால் அறிந்து கொண்டார்கள் தான் ரசூல்லா சொன்னாங்க. இவர் ஏழமூனை என்பதை எஸ்மவுனன்னு புரிஞ்சுக்கிட்டாரு.
உமர் ரலியல்லாஹு அந்த மாதிரி புரிஞ்சிருப்பாரு, அவரும் பொய் சொல்லியிருக்க மாட்டாரு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்குங்கிறாங்க. அதாவது உமரையும் பொய்யாக்கவும் இல்லை, இதை ஏற்றுக்கிறவும் இல்லை. அவங்க என்ன எப்படி அழகாக கண்ணியமாக பார்க்குறாங்க. நம்மளும் அப்படி தானே சகாபாக்கள் நம்ம குறையும் சொல்ல மாட்டோம், ஏற்றுக்கிறவும் மாட்டோம். நம்ம என்ன செய்கிறோம், அவங்க நல்லவங்க, அவங்க கண்ணியமானவங்க, அதெல்லாம் தனி விஷயம். அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற குரானுக்கு மாற்றமாக தான் இப்படி ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே தோரணையில் தான் உமர் ரலியல்லாஹு முட்டும் கொடுக்குறாங்க. அவர் சொன்னதை இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லைன்னு மறுத்தரவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அவரை பொய்யாக்காத அளவுக்கு என்ன செய்கிறாங்க, இவங்க முட்டு கொடுத்து பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க, புரிந்து கொண்டுவார்கள் நான் சொல்வது ஹக்கு என்பதை இப்போதில் ஏழமூன புரிந்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் மேட்ருப்பேன். இதில் மேட்ரு என்னென்னு கேட்டால் இதையும் அவங்க மறுத்தாங்க. அதான் மேட்ரு. இது எதுக்காக வேண்டி மறுத்தாங்க, இதை 2 வசனத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ குரானுக்கு மாற்றன்னு வரும்போது உமர் அவங்களுக்கு தெரியலை, குரான் தான் தெரிகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு பெருசாக படலை. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, இது அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி மறுக்கிறாங்க. இந்த இடத்துல என் குரான் உங்களுக்கு போதுமானதுங்கிறத என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்கிக்கிறோம், இந்த முன்னாடி யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்குறீங்கல்ல, உமர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த உமருக்கு எதிராக ஆயிஷா சொல்கிறாங்க. எந்த உமர் குரான் போதும்னு சொன்னாரோ அந்த உமரே குரானுக்கு மாற்றமாக சொல்லும்போது ஆயிஷா நாய் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. 2 வெவ்வேறு கோணத்தில் உள்ளவங்க. அவர் சொல்கிற குரானுக்கு மாற்றமாக சொல்லக்கூடாதுங்கிறவரை மாற்றமாக சொல்லியும் இருக்கிறார்ல. உமர் ரலியல்லாஹு தான் சொன்னார், ஃபாத்திமா பின்த் கைஸுடைய ஜீவனாம்சம் விஷயமா குரானுக்கு மாற்றமாக இப்படி இந்த பொம்பளை சொல்ல கேட்குறதுன்றார். அவரே குரானுக்கு மாற்றமாக அறிவிச்சும் இருக்கிறார். குரானுக்கு மாற்றமாக எப்படி இந்த கருத்தில் இருக்கிறவரை மாற்றி அறிவிக்கிறார். நம்ம எதை கவனிக்கணும், மாற்றமாக இருக்கிறது கவனிக்கணுமே தவிர அவரை கவனிக்க நமக்கு தேவையில்லை. உமர் ரலியல்லாஹு முரண்படுறாங்களே ரெண்டுலையும், அது ஒரு விஷயமாக நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு செய்தி என்ன வருதுன்னா, அந்த உங்களுடைய அன்னைக்கு சொன்னல 3 விஷயத்தில் அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சகுனம் கிடையாது. சகுனம்ங்கிறது என்ன இல்லை, சகுனம் பீடை, இந்த பொம்பளை வந்ததுனால தான் வாழ்க்கை வீணாக போச்சு, அவன் வந்தனால இப்படி ஆச்சு, இவன் மூஞ்சில் முடிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு, சகுனங்கிறது. சகுனம் என்று சொன்னால் ஒன்றை பார்த்து விட்டு அதனால் வேற ஒன்று ஏற்படுதுன்னு நம்புறதுக்கு பேர் என்னது, சகுனம் என்பது. பூனையை பார்த்துட்டா உருப்படாது, அந்த காரியம் உருப்படாது, கழுதையை பார்த்தா உருப்படும், கல்யாணத்தை பார்க்கக்கூடாது, கனவுல ஜனாசாவை பார்க்கலாம், இப்படி பல மாதிரி எழுதிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சில விஷயங்கள் சகுனமாக பீடையாக கருதப்படும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, லா அதுவா ஒலா தீயரத்தை, சகுனங்கிறது அறவே கிடையவே கிடையாது என்று மறுத்துட்டாங்க. ஆனால் ஒரு ஹதீஸ் வருது, என்ன வருதுன்னு கேட்டால் 3 விஷயங்களில் சகுனம் உண்டு. 3 விஷயம் என்ன, பெண்ணு, வீடு, குதிரை. அதாவது ஒரு பெண்ணை ஒரு இருப்பான், நல்ல வசதியாக இருந்துகிட்டு இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னு பொசுக்குன்னு போயிடுவான். அப்போ இந்த பொம்பளைனால என்ன தரித்திரம்ங்கிறது, இந்த பொம்பளை வந்ததுனால என்னவாச்சு, தரித்திரம் ஏற்பட்டுச்சுன்னு மக்கள் நம்புகிறாங்கல்ல. அந்த கருத்து சொல்லுது. இது எந்த கருத்து சொல்லுது, ஒருத்தன் ஒரு கல்யாணம் பண்ணவுடனே என்ன செய்வான், அந்த பொம்பளையுடைய நசீபுல இருந்துச்சுன்னா இவனையும் சேர்த்து அது பாதிச்சிடும். பெண்களை பொறுத்தும் அந்த பீடை ஏற்படும். பீடை தருத்திரம்லாம் எதை பொறுத்து வரும். அதே மாதிரி என்ன செய்வான், ஒரு நல்ல வசதியாக இருப்பான், வீடு சின்னதாக இருக்குன்ட்டு வேறு வீடு கட்டிட்டு போவான், அல்ல வேறு வீடு வாடகைக்கு பிடிச்சிக்கிட்டு போவான், அந்த வீட்டை மாறி போவான். அதுலேருந்து சரசரன்னு இறங்கிடுமா, ஏதாவது இறங்கி போயிருமா, இந்த வீட்டுக்கு வந்தேன் எல்லாம் இந்த வீட்டில் இருக்கும் எப்படி நல்லா இருந்தேன், ராசியான வீடு, இது ராசி இல்லாத ஒரு ராசி தான், அதான் சகுனம்னா ராசி, இது ராசியான வீடு, இது ராசி இல்லாத வீடுன்னு சொல்கிறான். அது மாதிரியான ஒரு நிலைமையை உலகத்தில் பரவலாக மக்கள் என்ன செய்கிறாங்க, நம்பவும் செய்கிறார்கள், பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அதே மாதிரி குதிரை அந்த ஒரு குதிரையை வாங்கினேன், நல்லா இருந்துச்சு, இந்த குதிரை வாங்கினேன்னா இன்னும் எல்லாம் முதல்ல இறங்கி போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அப்போ இதைத்தான் அவன் சகுனம்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகுனத்தை மறுத்து விட்டு இந்த 3 என்ன இருக்கிறது உண்டு, இந்த 3லையும் சகுனம் உண்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. இது அபூ ஹுரைரா சொல்கிறாரு, ஏன்னா குதிரை, பெண்ணு, வீடு, இந்த 3லையும் சகுனம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரா. அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்க. ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அபுல் காசிம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பேர். அபுல் காசிமுக்கு இந்த குரானை இறக்கிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், குரானை இறக்கின இறைவன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா தான். ஆனால் ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலை. ஏன்னு கேட்டால், அறியாமை கால மக்கள் இந்த 3லையும் சகுனம் உண்டுன்னு சொல்லி வந்தார்கள், இந்த 3லையும் சகுனம் உண்டுன்னு சொல்லி வந்தார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
அறியாமை கால மக்கள் சொல்லி வந்தார்கள்ங்கிற வார்த்தையை விட்டுட்டார் இவர். முதல்ல சொன்னது எழுவாய் பயனிலை முன்னாடி வரும் பின்னாடி வரும்னு சொன்னோம்ல, முதல்ல சொல்லுகிறார்கள்ங்கிற போட்டுருவாங்க, பிந்தி இந்த 3 செய்தியும் சொல்லுவாங்க. இது மட்டும் காதில் வாங்கினவர் என்ன செஞ்சிருவார், ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லிடுவார். முதல்ல என்ன செய்வாங்கன்னா அறியாமை கால மக்கள் சொல்லுகிறார்கள்னு முடிச்சிருவாங்க. இந்த 3லும் சகுனம் இருக்கிறது, இப்படி தான் அரபியில் சொல்ல முடியும். அப்போ அந்த முதல் வாக்கியத்தை கேட்கலன்னு சொன்னால் இது ரசூலுல்லாவே இந்த கருத்தை சொன்னதாக வந்துவிடும். ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னா ஊகமாக தான் சொல்கிறாங்க. உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாலும் அவங்க சொல்லலை, இப்படி சொல்ல கிடையாது. அறியாமை கால மக்கள் இந்த மாதிரி 3 இருப்பதாக அந்த அறியாமை கால மக்கள் செஞ்சது ஆயிஷாக்கு தெரியும். அவங்க அந்த அறியாமை காலத்தில் இருந்தவங்க தானே, இந்த மாதிரி அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அறியாமை கால மக்கள் நம்பினார்கள்னு தான் சொன்னாங்களே தவிர இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது மேட்ரு இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன் என்று கேட்டால் இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குங்கிறாங்க. அதான் பாயிண்ட். நான் ஏன் இதை மறுக்கிறேன் என்று கேட்டால் இது என்னவா இருக்கிறது, இந்த பூமியிலோ உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதிவேட்டில் இல்லாமல் இருக்காது. இது அல்லாஹ்வுக்கு எளிதானது. அதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் இந்த வீட்டுனாலெல்லாம் உனக்கு ஏற்படாது, உனக்கு ஏற்படுறது முன்னாடி முடிவாக்கிடுச்சு. அந்த வீட்டுக்கு போனாலும் சரி போட்டாலும் சரி ஆளை பொறுத்து தான் மாறும் விதி, இடத்த பொறுத்து மாறாது. ஒழுங்குதா, நான் அந்த வீட்டில் இருந்தால் பணக்காரனாக போயிடுவேன், அந்த வீட்டில் போனால் ஏழையாக போயிடுவேன் விதி இருக்காது. நான் எப்போ ஏழையாக போவேன், நான் எப்போ பணக்கார போவேன் அவனுக்கு தனித்தனியாக தானே செய்யும் விதிகள் எழுதப்பட்டு இருக்கும். அப்போ அவனுக்கு தனித்தனியாக விதி எழுதப்பட்டிருக்கும் பொழுது இதில் என்ன சொல்லப்படுது, இந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு மாறினா நல்லபடியாக வருவான், வீட்டை அப்படி மாற்றி வச்சா வசதியாக போயிடுவான், இந்த பொம்பளையை டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு பொம்பளையை கல்யாணம் பண்ணால் பணக்காரனாக போயிடுவான் என்ற மாதிரி எல்லாம் சொல்வது இது குர்ஆனுடைய கான்செப்டுக்கு மாற்றோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகி மறுத்திருக்கிறாங்க. ஆனால் இது இந்த மறுப்புடைய உணர்வு என்ன நம்ம விளங்கி கொள்கிறோம், ஏன் இதை மறுத்தாங்க அதான் அவ்வளோதா. ஆனால் அதை விட இந்த செய்திக்கு வேற ஒரு மறுப்பும் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால் இதே செய்தி புகாரி முஸ்லீம்லாம் வரக்கூடிய செய்தியிலேயே சகுனம் இருக்குமையானால் இந்த 3 வேண்டாம் இருக்கலாம்ன்றாங்க. இன்கான இருக்குமையானால் இப்போ எனக்கு பிறகு நபி இருப்பாரையானால் அலியாக இருப்பார்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நபி இல்லைன்னு தான் அர்த்தம். எனக்கு பிறகு ஒரு நபியாக இருப்பாரையானால் அலி அந்த நபியாக இருப்பார், என் மகன் இப்ராஹிம் நபியாக இருப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு நான் இல்லைன்றது அர்த்தம், இல்லைங்கிறத அப்படி சொல்லுவாங்க. சொன்னாங்கல்ல, நான் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை செய்தாச்சை கட்டளையிடுவதாக இருந்தால் கணவனுக்கு மனைவியை செய்ய சொல்லியிருப்பேன். என்ன அர்த்தம், இடக்கூடாதுன்னு அர்த்தம், செய்யக்கூடாதுங்கிறது அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னு வேறு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால் சகுனம் என்று இருப்பதாக இருந்தால் இந்த 3 இருக்கலாம், அதுவும் கிடையாது அப்படின்னு வேறு, அதுவும் புகாரி முஸ்லீமில் வருது. இந்த அகமது அறிவிப்பு கூட வேண்டியதில்லை, இந்த அறிவிப்போட சில விமர்சனங்களும் இருக்கிறது. இந்த அறிவிப்பாளர்கள் விஷயத்தில் எழுதியிருக்கிறாங்க, அதில் ஒரு பலவீனமான விமர்சனம் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம அதை கவனிக்க வேணாம். நம்ம ஆயிஷா நாயகியுடைய அந்த உணர்வுக்காக இதை சொல்கிறோம். ஆயிஷா நாயகி இதையே நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னா குர்ஆனுக்கு மாற்றம் ஏற்றுக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹதீஸ்னு சொன்னதெல்லாம் நம்ம ரெடியாக இல்லை, அவங்க உடனே குர்ஆனுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துறாங்க. யார் ஹதீஸ்னு சொன்னாலே குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாமல் இருந்தால் அவரை நம்பி ஏற்றுக்கொள்வார்கள். குர்ஆனுக்கு மாற்றம்னு வந்துச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க, அந்த ஆயத்தை எடுத்து போட்டு டக்குன்னு மறுத்து விடுவார்கள்.